ஞானாலய நூலகத்தை நான் புதுக்கோட்டையில் தோற்றுவிப்பதற்கான முக்கிய காரணம், எதற்கெடுத்தாலும் சென்னையை நோக்கி செல்கின்ற பழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதே. ஒரு காலகட்டத்தில் சாதாரண அரசியல் கட்சிகளினுடைய மாநாடுகள் கூட வட்ட மாநாடு, மாவட்ட மாநாடு, மாநில மாநாடு என்ற முறையில் தான் நடைபெறுவது வழக்கம். சமீப காலங்களில், அதுவும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மிகுதியான காலகட்டங்களில் தலைவர்கள் கிராமப்புறங்களையே பார்ப்பதும் இல்லை, மாவட்டங்களுக்கு வருவதும் இல்லை. சென்னையை தாண்டி வருவதென்றால் திருச்சி, அதை அடுத்து மதுரை, மூன்றாவதாக தான் கோயம்புத்தூர். இந்த நிலைதான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆகவே ஆராய்ச்சி மாணவர்கள், தமிழ் இலக்கியத்தை பற்றி தெளிவு பெற விரும்புகின்ற அறிஞர்கள் கூட பழைய நூல்களை, பழைய இதழ்களை பார்க்க வேண்டுமென்றால் சென்னைக்கு தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் 1980 வரை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் தமிழ்நாட்டில் பாரதியினுடைய காலத்திற்கு பிறகுதான் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னதைப் போல, தமிழரின் உயிர்நிகர் தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமை திறவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வினை அளிக்கும் தலைவனை எண்ணி தவங்கடக்கேல் இலகு பாரதி புலவன் தோன்றினான். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்று ஒரு பெரிய நீண்ட கவிதை புதுநெறி காட்டிய புலவன் என்று 1936-37 நினைக்கிறேன் திருச்சி வானொலி நிலையத்தில் ஒரு கவியரங்கத்தில் பாடினார். அந்த பாரதிக்கு பிறகுதான் 1920க்கு பிறகு தமிழிலே நவீன இலக்கியங்கள், ஐரோப்பிய நாட்டிலே புதிதாக வளர்ந்த சிறுகதை, நாவல் என்பதை பற்றியெல்லாம் நம்மவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். 1878 மாயிரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பிரதாப முதலியார் சரித்திரத்தை வெளியிட்டிருந்தாலும் கூட முழுமையான அவையெல்லாம் சரித்திரம் என்ற நிலையிலே இருப்பதை மாற்றி நாவல்கள், சிறுகதைகள் என்பதை நமக்கு அறிமுகம் செய்ததே பாரதியும் அவருடைய தோழர்களும் தான். பாரதியினுடைய உற்ற நண்பராகவும் புரட்சி இயக்கத்தின் முன்னோடியாகவும் இருந்த வீரவிளக்கு வ.உ.சி. ஐயர் மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பை வெளியிடுகிறார் 20களில். அவர் எழுதிய புளிய மரத்தின் கதை முதல் கதை என்று சொல்லுகிறார்கள். தமிழர்களுடைய ஆராய்ச்சியினுடைய போக்கு என்ன என்றால், சில அறிஞர்கள் கண்டம் விட்டு மொழி கடந்து ஒரே மாதிரி சிந்திக்க முடியும், எழுத முடியும் என்பதை ஒப்புக்கொள்ள மறுப்பவர்கள். இப்பொழுது அமெரிக்காவிலே தோன்றிய தாமஸ் பெயின் த வேர்ல்ட் இஸ் மை ஹோம், ஆல் ஆர் மை பிரதரன்ஸ் என்று சொல்லுகிறான். ஆனால் தமிழகத்தில் இருந்த சங்ககால புலவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே நம்மவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், தாமஸ் பெயின் கணியன் பூங்குன்றனாரை படித்துவிட்டு தான் மொழிபெயர்த்தார் என்பார்கள். இல்லை, எதற்கெடுத்தாலும் மேலை நாட்டு முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தாமஸ் பெயினை தான் கணியன் பூங்குன்றனார் மொழிபெயர்த்தார் என்பார்கள். கால வேறுபாடு தெரியாமல் நம்மவர்கள் பேசி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மங்கையர்க்கரசியின் காதல் தொகுப்பிலே வந்திருக்கின்ற அந்த குளத்தங்கரை அரசமரம் கதை அவருடைய ஒரிஜினல் இல்லை என்று சொல்வதில் ஒரு சாரார் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் இருந்த தேசிய தலைவர்களும் நாட்டு விடுதலைக்காக போராடியவர்களும் தமிழ் அறிஞர்களாக இருந்தார்கள். அவர்கள் தமிழை அன்றி வேறு மொழிகளை எல்லாம் அறிந்தவர்களாக இருந்த காரணத்தினால் தமிழை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப உலகத்திற்கு எப்படி கொண்டு செல்வது என்ற சிந்தனையோடு இருந்தார்கள். நம்மவர்கள் எந்த காவியத்தையோ அல்லது புராணத்தையோ தொடங்குகிற பொழுது உலகம் என்ற சொல்லை வைத்து தொடங்குவது வழக்கம். உலகம் யாவையும் தாமுலவாக்களும் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று ஆரம்பிப்பதை ஒரு பெருமையாக கருதி, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று சொன்னதையெல்லாம் பெருமையாக சொல்வார்கள். இந்த உலக கண்ணோட்டம் இருந்தது என்று சொல்வதனாலேயே அவர்களுக்கு இந்த 5 கண்டங்களை பற்றிய அறிவெல்லாம் இருந்தது என்று சொல்லுவதற்கு இல்லை. அதற்கான வாய்ப்பு குறைவு. அவர்கள் ஞானக்கண்ணால் உணர்ந்திருக்க முடியும் என்றெல்லாம் ஒரு சில மெய்ஞானிகள் சொல்லுவார்கள், அதெல்லாம் வேறு. ஆனால் உண்மையிலேயே நமக்கு தெரிந்து பாரதி தான் பிற கண்டங்களை பற்றியும் அங்கு குடியேறிய தமிழர்களை பற்றியும் பிற நாட்டு விடுதலை இயக்கங்களை பற்றியும் நமக்கு முதலில் அறிமுகம் செய்கிறார் கவிதையில். அவனை மக்கள் கவிஞன் என்று நாம் பாராட்டுவதற்கு காரணமே
மன்னர்களையும் மாவேந்தர்களையும் அரசர்களையும் பாடி அண்டிப்பிழைத்து வந்த புலவர் கூட்டத்தை தன்னம்பிக்கையோடு மக்களை பாடலாம் என வழிகாட்டியவனே முதலாக பாரதிதான். அவன் பிறப்பினாலே தாழ்ந்தவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்த மக்கள் பாடுகிற அந்த பாடல் மொழியிலே பாடினான். சுதந்திர பல்லு என்று சொன்னான். பல்லு என்பது யார் பாடுவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். சுதந்திர பல்லு என்று சொன்னான். அதே போல பாரத நாட்டு திருப்பள்ளி எழுச்சி என்று சொன்னான். இவையெல்லாம் அவன் கையாண்ட புதிய உத்திகள். சிந்து மெட்டிலே அவன் பல பாடல்களை பாடினான். வழக்கமாக சங்க இலக்கியங்கள் எல்லாம் ஆசிரியப்பாவில் இருக்கும். பின்னாலே திருத்தக்கத்தேவருக்கு பிறகுதான் விருத்தம் வருகிறது. கம்பன் விருத்தத்திற்கு புகழ்பெற்றவனாகினான். பின்னாலே வந்த பக்தி காலங்களில் எல்லா வகை பாடல்களையும் பாடி மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை காலத்திலே யமகம், திரிபு, அந்தாதி, சிலையடு இவையெல்லாம் பாடுவதில் பெருமை கொண்டார்கள். ஆனால் அதையெல்லாம் மாற்றி பாடிய பாரதி, அவருடைய உற்ற நண்பராகிய வாவேசு ஐயர், அவருடைய எழுத்துக்களை எல்லாம் பிரசுரிப்பதற்காகவே உதவியாக இருந்த மண்டையன் சீனிவாசாச்சாரியார், இந்த மூவரும் பாண்டிச்சேரியில் இருக்கிற பொழுது திட்டமிடுகிறார்கள். பாரதி, நீ கவிதைக்கு, நான் சிறுகதைக்கு மேலை நாட்டு இலக்கியங்களை மொழிபெயர்க்கிற பணியை நம் மண்டையம் சீனிவாசன் செய்வான் என்று சொல்லி அவர்கள் 3 பேரும் 3 கோணங்களிலே தமிழுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்தார்கள். கம்பன் நமக்குள்ளாகவே காஞ்சிபுரத்திலிருந்து கன்னியாகுமரிக்குள்ளேயே தமிழின் பெருமையை பேசிக்கொண்டிருப்பதில் பெருமை இல்லை. திறமான புலமையெனில் அதை பிற நாட்டு அறிஞர்கள் கண்டு வணக்கம் செய்தல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பேசி பயனில்லை என்று உணர்ந்து அவன் என்ன செய்தான் என்றால், கம்பனை உலகத்தின் சிறந்த இதிகாசங்கள் என்று 5 சொல்வார்கள். ஹோமருடைய இலியட் அண்ட் ஒடிசே, அடுத்து மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ட், தாந்தேயினுடைய டிவைன் காமெடி, அடுத்து வர்ஜிலுடைய ஆனிட். இந்த ஹோமருடைய இலியட் அண்டு ஒடிசே 2, மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் 3வது, வர்ஜிலுடைய ஆனிடு, தாந்தேயனுடைய, இந்த 5 தான் பெருசாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த 5ஐயும் விஞ்சக்கூடிய ஒரு மாபெரும் காவியம் கம்பராமாயணம். அது மூல நூலாகிய வால்மீகியும் விஞ்சக்கூடியது என சொல்லி அதை தமிழ்படுத்தினான், ஆங்கிலப்படுத்தினான். முதலாக அதை ஆங்கிலத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணமே வாவேசுக்கு தான் வந்தது. அதை எழுதுகிற பொழுது பொதுவாக தமிழர்களுக்கு இன்று வரை வழிபாட்டு மனப்பான்மை தான் உண்டு. வால்மீகி ராமாயணம் காவியம், அதில் ராமன் ஒரு காவிய நாயகன் தான். ஆனால் கம்பனுடைய ராமாயணத்தில் தான் ராமன் ஒரு அவதார புருஷன். இருப்பினும் கூட வாவேசு ஐயர் மேலை நாட்டில் பாரட்லா படிக்க சென்று, அப்பொழுதெல்லாம் இங்கிலாந்திலே யார் படிக்க சொன்னால் லத்தீனை படித்தாக வேண்டும், கிரேக்கத்தை படித்தாக வேண்டும். ஆகியனாலே அவருக்கு கிரேக்கர் காவியமாகிய ஹோமருடைய இலியட் ஒடிசேயையும் லத்தீனில் இருந்த பழைய நூல்களையும் படிக்கிற வாய்ப்பெல்லாம் பெற்றிருந்தார். அவருக்கு பல மொழி அறிவு இருந்தது. ஆகையினாலே அவற்றோடு ஒப்பிட்டு கம்பராமாயணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதிய வாவேசு ஐயர் கம்பராமாயணாய ஸ்டெடி என்று அதை மொழிபெயர்த்தார். அந்த கதை போக்கில் கதாபாத்திரங்களின் தலைப்பை கொண்டு அந்த நூலை மொழிபெயர்த்திருக்கிறார். எடுத்தோடன் ராமன், சீதை, ராவணன், லக்ஷ்மணன், விபூஷணன், இந்திரஜித்து என்றெல்லாம் தலைப்பிட்டு தான், கும்பகர்ணன் என்று தலைப்பிட்டு தான் மொழிபெயர்த்திருக்கிறார். கேரக்டர் அனாலிசேஷன் அண்ட் கிரிட்டிசிசம் என்பதை முதலாக தமிழிலே அறிமுகப்படுத்தியவரே வாவேசு ஐயர் தான். அவர் தான் கம்பராமாயண ரசனை என்று முதல் நூலை, ஒரு விமர்சன திறனாய்வு நூலை வெளியிட்டார். கதாபாத்திரங்களை திறனாய்வு செய்து அனலைஸ் பண்ணி அந்த கம்பராமாயண ஸ்டடியில் எழுதியிருப்பார். அதற்கு முன்னுரையில் போப் அந்த ஹோமருடைய இலியட்டை பற்றி, யுலிசிஸை பற்றியெல்லாம் சொல்லுகிற பொழுது, போப்பினுடைய டிரான்ஸ்லேஷனை பற்றி சொல்லுகிற பொழுது, அதை பற்றி பாராட்டுகிற பொழுது போப் சொல்லுவானா, இட் இஸ் எ கிராண்டியர் போயட் அன்று. அதை வாவேசு ஐயர் மாற்றி எழுதுகிறார். இட் இஸ் மோர் கிராண்டியர் தேன் ஹோமர்ஸ் இலியட் அண்ட் ஒடிசே என்று கம்பராமாயண டிரான்ஸ்லேஷன் முன்னுரையில் சொல்லுகிறார். இவ்வாறு மிகுந்த தன்னம்பிக்கையோடு அந்த மேலை நாட்டு இலக்கியத்தின் ஆழத்தையும் அகலத்தையும் புரிந்து கொண்டு
தமிழின் பெருமையை உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட வாவேசையர் தான் முதலாக தன்னுடைய வீட்டுக்கு கம்ப நிலையம் என்று பெயர் வைத்தார். புதிதாக பாலகாண்டத்திற்கை பதிப்பித்தார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று உலகமே போற்றுகின்ற பொதுமறை என்று அருண் விஜய் சொன்னதனாலே உணர்ந்து கொண்ட தமிழர்கள் வாவேசையர் சொன்னதை மறந்துவிட்டார்கள். வாவேசையர் பாண்டிச்சேரியில் இருக்கிற பொழுது எந்த நேரத்திலும் நாம் அந்தமானுக்கு கடத்தப்படலாம், தூக்கில் தொங்கவிடப்படலாம். ஆகவே அதற்குள்ளாக இந்த வாழ்வில் தமிழுக்கு அழியா ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று கருதி திருக்குறளை ஒரு மாதத்திற்குள்ளாக மொழிபெயர்த்து அதற்கு ஏறத்தாழ ஒரு 60 பக்க ஆங்கில முன்னுரை, அந்த இயல்வாரியாகவும், அதாவது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் மூன்றுக்கும் தனித்தனி தலைப்பிட்டு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். இன்றைய பதிப்புகளில் அவையெல்லாம் எடுக்கப்பட்டு விட்டன. இன்றைய திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் பை வாவேசையரில் இந்த 60 பக்கம் இல்லை. அதில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கீட்ஸு, ஷேக்ஸ்பியர் do not know the feelings of the lover's heart than the பரியா வீவர் ஆஃப் மயிலாப்பூர்னு எழுதுகிறார் காமத்துப்பாலுக்கு அறிமுகம் செய்கிற பொழுது. என்னிடத்தில் மணிக்கூட எழுத்தாளராகிய சீசு செல்லப்பா பேசுகிற பொழுது, வாவேசையர் ஷேக்ஸ்பியரை விட வள்ளுவன் காதலர்களுடைய உணர்வுகளை உணர்ந்தவன் என்று எவ்வாறு சொல்ல முடியும் என்று விடிய என்னிடத்தில் வாதம் செய்தார். நம்மவர்களுக்கு பாரதி சொல்வதைப் போல தன் அருகில் இருப்பவர்களிடத்தில் அபாரமான திறமை இருக்கிறது என்று நம்புகிற நம்பிக்கை கிடையாது. அதற்கு விதிவிலக்காக யாரையுமே நாம் சொல்ல முடியவில்லை. மணிக்குடி, சிசு செல்லப்பா போன்றவர்களே அவ்வாறு வாதம் செய்தார்கள். ஆனால் வாவேசையர் மிகுந்த தன்னம்பிக்கையோடு திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டார். இன்று அந்த பதிப்பை பற்றியெல்லாம் பேசுவதற்கே ஆள் இல்லை. அவர்தான் மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பை முதலில் வெளியிட்டு அவர் எழுதிய முதல் கதை குளத்தங்கரை அரசமரம். இன்று வரை அதுதான் பேசப்படுகிறது. அதே சிசு செல்லப்பா தான், வாவேசையர் தான் சிறுகதையின் பிதா என்று சொல்லிக் கொண்டிருந்தவர். திடீரென கடைசி காலத்தில் பாரதி தான் சிறுகதையின் பிதா, அவனுடைய 6 அடி நிலம்தான் என்றெல்லாம் பேசினார். அது ஆராய்ச்சி அறிஞர்களுடைய வேலையாக இருந்துவிட்டு போகட்டும், நமக்கு அது அல்ல. நம்மை போன்ற ஒரு வாசகனுக்கு அவர்தான் இந்த சிறுகதையின் உருவம், உள்ளடக்கத்தை எல்லாம் அறிமுகப்படுத்தி எழுதினார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய ஆரியர் நண்பன் மகாகவி பாரதி மறைந்த பிறகு அவனுடைய பெயர் இந்த நாட்டில் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பிறகும் இருக்க வேண்டும் என்று விரும்பி தான் தொடங்கிய பத்திரிகைக்கு பாலபாரதி என்று பெயரிட்டார். பாரதி என்று பெயர் வைத்ததற்கு காரணத்தை அவர் அந்த முதல் இதழிலேயே எழுதுகிறார். என்னுடைய நண்பன் மகாகவி, உலகம் போற்றக்கூடிய மகாகவி ஆகிய பாரதியின் புகழ் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அவனை உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த பத்திரிகைக்கு பாலபாரதி என்று பெயரிட்டேன் என்றார். அதில் ராஜகோபாலன் கடிதங்கள்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் இத்தனை பதிப்பாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இருக்க, அதை இன்னும் தொகுத்து வெளியிடல. காவேரியின் கதையை ஜானகிராமனும் சிட்டியும் தான் வாசகர் வட்டத்தில் நடந்தாய் வாழி காவேரின்னு எழுதுனார்னு சொல்கிறாங்க. அதில் காவேரியின் கதை வருகிறது. சரித்திர கதைகள் பல அதில் இருக்கிறது, படங்களோடு இருக்க வேண்டும். அந்த காலத்து எழுத்தாளர்கள் எல்லாம் பத்திரிகைகளில் படங்களோடு வெளியிடுவார்கள். அது ஆப்டோன் பிக்சர்ஸ் என்றெல்லாம் சொல்லுவார்கள். காரணம் என்ன என்றால், படிக்கிற பழக்கம் முதல்ல படத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த படம் எதை பற்றியதுன்னு படிக்க ஆரம்பிப்பான், அதற்கப்புறம் தொடர்ந்து படிப்பான். எனக்கு தெரிந்து பொன்னியின் செல்வன், சிவகாமி சிவன், கல்கியினுடைய நாவலை கல்கியில் வருகிற போது படிப்பதற்கு மூல காரணமே அதே. அந்த காலத்தில் மணியனை, சந்திரா இவங்கெல்லாம் எழுதின ஓவியத்தை வச்சு தான் படிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் கூட கல்கியில் அது 8வது முறையோ 10வது முறையோ வருது பொன்னியின் செல்வன். அதற்கு புதிய ஒரு ஓவியரை அறிமுகப்படுத்தி அவருடைய ஓவியத்தோடு வருகிறது என்று தான் விளம்பரம் செய்கிறார்கள். அதை இன்னும் பார்ப்பதற்காகவே என் துணைவியாரெல்லாம் அதை புதுசாக வாங்கி பயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே படத்தோடு வர வேண்டும், அந்த குறிக்கோளோடு புத்தகம் வெளியிட்டவர்கள் தமிழ்நாட்டில் ஏ.கே. செட்டியார், சாமிநாத சர்மா போன்றவர்களாம் அந்த குறிக்கோளோடு தான். படங்கள் இல்லாமல் புத்தகம் வெளியிடக்கூடாது, வரலாற்று நூல்களை வெளியிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு வாழ்ந்தவர் வே. சாமிநாத சர்மா. எல்லாம் பாரதியின் வழியில் வந்தவர்கள், பாரதியெல்லாம் நேரே சந்தித்தவர்கள். சர்மா, பாரதி, கல்கி எல்லாம் நவசக்தியில் திருவிக்க அலுவலகத்தில் பணியாற்றிய போது பாரதியை சந்தித்து இருக்கிறார்கள். ஆகவே அவர்களெல்லாம் அந்த கனவை நனவாக்க தமிழின் இந்த புலவர்கள் கையிலே இருந்து, ஒரு சாராரின் கையிலிருந்து விடுதலை பெற வைத்து அதை மக்கள் மொழியாக மாற்றி உலகமெல்லாம் உணரும்படி செய்ய வேண்டும் என்பதற்காகவே பாடுபட்டார்கள். அப்படிப்பட்ட வாவேசையர் முதல் சிறுகதையை எழுதினார்.
அதை நாம் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை, அதை படிப்பதும் இல்லை. அதற்கு சவாக்கர் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். சவாக்கரை பற்றி நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அவன் நாட்டுக்காக செய்த தியாகத்தை அவன் உடன் பிறந்த சகோதரன் தூக்கு மேடையில் தொங்கியதெல்லாம் மறந்துவிட்டு பேசக்கூடாது. அந்தமான் சிறையிலே தான் படித்தது மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த இருட்டறையிலே, வானத்தை பார்க்க முடியாத அந்த அறையிலே படித்தது மறந்துவிடக்கூடாது என்பதற்காக எழுதுவதற்கு பேனா கிடையாது, நோட்டு கிடையாது. ஆகையினால 10 நகங்களிலே 10 விரல்களில் இருக்கிற நகங்களை வளர்த்து கொண்டு தான் படித்ததையும் தான் நினைத்ததையும் அந்த சுவரில் எழுதி வைத்திருக்கிறான் அந்தமான் சிறையில். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாவீரன் அந்த சவாக்கர். அவருடைய அரசியல் கருத்து வேறுபாடுகளை பற்றி நான் பேச இல்லை. அவன் வாவேசையருடைய அந்த மங்கையர்க்கரசின் காதலுக்கு ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறான். ராஜாஜி ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதியிருக்கிறார் 1922 24. அதெல்லாம் இப்போ இருக்கிற பதிப்புகளில் எடுக்கப்பட்டு விட்டன. தமிழில் நான் சொல்லி அலையன்ஸு ராஜாஜியினுடைய தமிழ் முன்னுரையை போட்டார், சவாக்கருடைய இதெல்லாம் போட்டிருக்காரு, ஆனால் ஆங்கில முன்னுரையை போடலை. ஆகையினால்தான் நான் இந்த முதல் பதிப்பை தேடுகிற முயற்சியில் ஈடுபட்டேன். அதற்கு காரணமாக இருப்பது இந்த புதுக்கோட்டையை தேடி வருவதற்கு காரணமே எதற்கெடுத்தாலும் சென்னையை போடுவது. இப்போ நாகர்கோயிலில் இருக்கிற ஒரு ஆராய்ச்சி மாணவர் அரிய நூலை பார்க்க வேண்டும் என்றால் சென்னை கன்னிமாராவுக்கு செல்ல வேண்டும், சென்னை பல்கலைக்கழக நூலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நிலை இருக்கிற வரை எவ்வாறு பொழுதையும் காலத்தையும் அவன் காக்க முடியும்? தென் மாவட்டத்தில் மதுரையில் தமிழ் வளர்ப்பதற்காக 1901 பாண்டித்துரை தேவர் 4வது தமிழ்ச்சங்கத்தை கண்டார் என்று சொல்கிறோம். ஆனால் மதுரையில் ஒரு நல்ல ஆராய்ச்சி நூலகம் இல்லை. பாண்டித்துரை தேவர் 1901 4வது தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமே அவர் ஒரு நாள் மாலை சொற்பொழிவுக்கு வர்றார். சொற்பொழிவுக்கு வந்தால் மாலையில் பேசுகிற கூட்டத்துக்கு திருக்குறளிலிருந்து ஒரு மேற்கோள் காட்டணும். உடனே தன்னுடைய உதவியாளரை பார்த்து மதுரையில் இருக்கிற புலவர்கள் யார்கிட்டையாவது திருக்குறள் இருந்தால் வாங்கிட்டு வாங்குறார். எல்லாரையும் போய் கேட்டு பார்த்துட்டு வந்து கிடைக்கலைங்கிறாங்க. சரி, இந்த மண்டபத்தில் இருக்கிற புத்தக சாலையிலையாவது போய் கேள்வியாக்குறார், அங்கேயும் புத்தகம் கிடைக்கலைங்கிறார். என்னையா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் திருக்குறள் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் 4வது தமிழ்ச்சங்கத்தை 1901 தோற்றுவித்தார். திருக்குறள் தான் 4வது தமிழ்ச்சங்கம் தோன்றுவதற்கு காரணம். அதற்கு கருவியாக இருந்தவர் பாண்டித்துரை தேவர். திருக்குறள் தன்னை காத்துக்கொள்ளுகின்ற வலிமை படைத்தது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி உலகத்தை அதிசயமாக கருதப்படுகிற சரஸ்வதி மகால் நூலகம் தோன்றியதற்கான வரலாறை சொல்லுகிற போது நம்மவர்கள் இந்த அடிப்படையை யாருமே சொல்வதில்லை. சரபோஜி மன்னன் காசிக்கு செல்கிறான். காசி மன்னருடைய விருந்தினனாக தங்கியிருக்கிற போது அந்த காசி மன்னர் கேட்குறாரு, உங்கள் தமிழ்நாட்டில் தமிழில் ஒரு பெரிய நூல் இருக்காமே திருக்குறள்னு, அது உன் நூலகத்தில் இருக்கான்னு. இவர் மராட்டிய மன்னர், அவருக்கு அது வரைக்கும் அதை பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் தனக்கு தெரியலேன்னு சொல்ல காசி மன்னரிடத்தில் வெக்கம். என் நூலகத்தில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கிறது, நிச்சயமாக அது இருக்கும், நான் ஊருக்கு போன உடனே அவனுக்கு அனுப்பி வைக்கிறேன்ட்டு வந்துடுறார். வந்த உடனே தான் அவர் நினைக்கிறாரு, காசி மன்னன் தெரிந்திருந்த விஷயத்தை நாம் தெரிந்திருக்கவில்லையே என்று கருதி தான் தன்னுடைய அவையிலே இருந்த புலவர்களை எல்லாம் 8 திக்கும் சென்று அனைத்து தமிழ் ஓலைச்சுவடிகளையும் சேகரித்து வருமாறு சொல்லி, அதுதான் சரஸ்வதி மகால் உருவாவதற்கு காரணம். திருக்குறள் தான் அதுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறளின் பெருமையை உலகம் கொண்டு சென்ற வாவேசையர் சிறுகதையின் பிதாமகனாக இருந்தார். சந்திரிகையின் கதையை எழுதினா அது முழுமை பெறலை. சின்னசங்கரன் கதையை எழுதினா பாரதி முழுமை பெறலை. ஆனால் அவையெல்லாம் இந்த வெள்ளைய ஆட்சியில் எழுத்து சுதந்திரம் இல்லாத காரணத்தினாலே பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த மூலப்பிரதிகள் எங்கே போயின என்று தெரிய இல்லை. ஆகவே நாம் எவற்றையெல்லாம் இந்த 100 வருஷத்தில் எழுந்திருக்கிறோம் என்றால் ஏராளம். மூலவர்களை மறந்து இருக்கிற ஒரு இனம் தமிழ் இனம்தான். நீங்கள் பதிப்பு என்று எடுத்துக்கொண்டால் எதற்கெடுத்தாலும் சென்னையை நோக்கி செல்கிற பழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி தான் தென் தமிழகத்தினுடைய மையமாக இருக்கிற புதுக்கோட்டையை தேர்ந்தெடுத்தேன். இந்த புதுக்கோட்டைக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்றால், இது ஒரு சமஸ்தானம். 565 சமஸ்தானத்தில் இந்தியாவோட கடைசியில் இணைந்த சமஸ்தானம் 3ல் இது ஒன்று. ஆனால் இந்த சமஸ்தானத்தில் தான் 1980க்கு முன்னால் இருந்த 13 பதிப்பகத்தினுடைய 10 உரிமையாளர்கள் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான், புதுக்கோட்டையை சார்ந்தவர், சமஸ்தானத்தை சார்ந்தவர்கள் தான்.
இதில் பதிப்பகத்தின் முன்னோடியாக கலங்கரையாக விளக்கமாக இருக்கின்ற சக்தி வைகோவிந்தன் ராயபுரத்தில் பிறந்தவர். கோனார் நோட்ஸினாலே இன்று உலகமெல்லாம் புகழ்பெற்றிருக்கிற பழனியப்ப செட்டியார் ராயபுரத்தை சார்ந்தவர். கார்த்திகேயனி பிரசுரத்தை ஏற்படுத்தியவர் ராயபுரத்தை சார்ந்தவர். ஜி சுப்பிரமணிய பிள்ளையர் உணலை வெளியிட்ட கார்த்திகேயனி பிரசுரம் ராயபுரம். பாரி நிலையம் செல்லப்பன் அரிமளம். அவருடைய மகன் அமர்ஜோதி ராயபுரம் வை கோவிந்தனுடைய தம்பியின் மருமகன். வானதி பதிப்பகம் நம்முடைய தேவக்கோட்டையை சார்ந்தவர். பாரதிதாசனுக்காகவே முல்லை பதிப்பகத்தை தோற்றுவித்த முல்லை முத்தையா தேவக்கோட்டையை சார்ந்தவர். காந்தி நடத்திய ஹரிஜனை தமிழில் நடத்திய பெருமைக்குரிய சின்ன அண்ணாமலை தேவக்கோட்டையை சேர்ந்தவர். மிகப்பெரிய புரட்சி வீரர். அவர் தோற்றுவித்த தமிழ் பண்ணை வெளியிட்ட நூல்களுக்கு இணையாக இதுவரைக்கும் எந்த நூலும் வந்ததில்லை. கதர்லேயே பைண்டு கதர் பேப்பரில் எல்லாம் வெளியிட்டிருக்கார். நாமக்கல் கவிஞருடைய கவிஞன் குரல் என் கதை தமிழன் இதயத்தெல்லாம் அந்த பதிப்புகள்லாம் என்னிடத்தில் இருக்க பார்த்தாலே கண்ணில் ஒத்தி கொள்ளலாம். அந்த புத்தகத்தை பார்க்குற போதே படிக்கணும்னு ஒரு ஆர்வம் ஏற்படும். இன்றைக்கி நல்லி குப்புசாமி செட்டியாருக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு டி நகரில் பனகல் பார்க்கு ஓரத்தில். அந்த இடத்துல தான் தமிழ் பண்ணை இருந்தது. அவர் சின்ன அண்ணாமலை என்ன செய்தார்னா, அவருடைய புத்தக கடை வெளியீட்டுத்துறையாக இருந்தாலும் கூட அந்த கடையினுடைய நடுப்பகுதியில் ஒரு பெரிய வட்ட மேஜையை போட்டு அதில் எல்லா இதழ்களையும் புத்தகங்களையும் பார்க்க வாசகர்கள் அங்கே வந்து உட்கார்ந்து படிக்க எல்லாம் வசதி செய்திருந்தார். அது வெறும் புத்தக விற்பனை நிலையம் மட்டுமில்லை, வாசக சாலையாகவும் பயன்படுத்தினார். அதில் மேற்பார்வையாளராக பணியாற்றியவர் தான் வானதி திருநாவுக்கரசு. இன்றைக்கி தமிழில் உள்ள முன்னோடி பதிப்பகங்களில் பெரிய பதிப்பகத்தில் ஒன்று வானதி திருநாவுக்கரசு. அவர் அங்கே வேலை பார்த்தவர். அவரும் தேவக்கோட்டையை சார்ந்தவர். தமிழ்வான தேவக்கோட்டையை சார்ந்தவர். கலைஞர் பதிப்பகம் மாசிலாமணி இங்கே சேர்ந்தவர். கலைஞர் பதிப்பகம் மாசிலாமணி இங்கே தான் சார்ந்தவர் தான். பாரி நிலையம் சொல்லிட்டேன். கவிதா பதிப்பகம் சொக்கலிங்க தேவக்கோட்டை. இப்படி எடுத்திங்கன்னா இந்த செட்டிநாட்டு பகுதியை சார்ந்தவர்கள் தான் இந்த புத்தக வெளியீட்டு துறையில் முன்னோடிய. அதற்கு காரணம் சக்தி வை கோவிந்தன் 1934 பர்மாவில் இருந்து வந்து இந்த புத்தக வெளியீட்டு துறைக்காக 1 லட்சம் முதலீடு செய்தார். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பப்ளிகேஷனில் கேசவன் எழுதுகிறாரு, அந்த காலத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரெல்லாம் வட்டிக்கடை வைத்து பிழைத்து கொண்டிருந்த நேரத்தில் மலேசியாவிலையும் பர்மாவிலும் இந்த மனிதன் பர்மாவிலிருந்து வந்து 34 1 லட்சம் ரூபா முதலீடு செய்து ஒரு வெளியீட்டகத்தை தோன்றினார். 39 சக்திங்கிற மாத இதழை தோற்றுவித்தார். அது உலகம் போற்றுகின்ற, இன்று வரை பாராட்டப்படுகின்ற, இன்றும் வந்து கொண்டு இருக்கிற டைம் மேகசீனுக்கு நிகராக அதே ஃபார்மேட்டில் கருப்பு சிவப்பு பார்டரில் அப்படியே கொண்டாந்தார். 39 தொடங்கியது. சக்தி வை கோவிந்தன் அதை தொடங்குவதற்கு அடிப்படை காரணமே அவர் யோகி சுத்தானந்த பாரதியாருடைய ஏழை படும்பாடு, விக்டர் ஹியூகோ, இளிச்சவாயன் இதையெல்லாம் வெளியிடணும்னு முதல்ல அது அன்பு நிலைய வெளியீடு. அந்த அன்பு நிலைய வெளியீடு தான் பின்னால் அவர் அதில் ஒரு பார்ட்னராக இருந்து தொடங்கினார். 39 சக்தி வெளியீடுன்னு ஆரம்பித்தார். சுத்தானந்த பாரதியார் நூலை வெளியிடுவதற்காக 34 அவ்வளோ தொகை போட்டு சக்திங்கிற மாத இதழையும் தொடங்கி மாத இதழ்கள் வெளியீட்டுத் துறையில் ஒரு புதுமையை புரட்சியை செய்தவர் சக்தி வை கோவிந்தன். அவர் தான் மட்டும் வளர்ந்தால் போதாது என்று நினைத்து தான் மற்றவர்களையும் ஊக்குவித்து பல்வேறு பதிப்பகங்களை தோற்றுவிக்க காரணமாக இருந்தார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பதிப்பகத்தின் உரிமையாளர்லாம் அவருக்கு தான் நன்றி கடன் பட்டு இருக்கிறார்கள். அவருடைய சக்தி காரியாலயத்தின் சிம்பலே கலங்கரை விளக்கம்தான். அது எழுத்தாளர்களுக்கு மட்டும் கலங்கரை விளக்கம் இல்லை, பதிப்பாளர்களுக்கும் கலங்கரை விளக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட சக்தி கோவிந்தன் இந்த ராயபுரம் மறக்கவே முடியாது. அவர் செய்த சேவையை தனியாக நான் இன்னொரு முறை சொல்லுகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட செட்டிநாட்டில் இந்த சமஸ்தானத்தில் உள்ள ஒரு இன்னொரு சிறப்பு என்னென்னா, வார் பீரியடில் பேப்பர் கண்ட்ரோல் இருந்தது. நினச்சபடியெல்லாம் அச்சகம்லாம் தோற்றுவித்துக்க முடியாது, புத்தகம் வெளியிட முடியாது. ஆனால் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் பேப்பர் கண்ட்ரோல் கிடையாது. புதுசாக பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம், புத்தகம் வெளியிடலாம். அதனால தான் இங்கே செட்டிநாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே புத்தக வெளியீட்டகத்தை தோற்றுவித்தார்கள். இங்கே வந்த பத்திரிகைகளுக்கு கணக்கு வழக்கு இல்லை. இன்றைக்கி புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க எல்லாம் மறந்துட்டாங்க.
குழந்தைகளுக்காக முதலாக பத்திரிகை வெளியிட்டது புதுக்கோட்டை. அது சக்தி கோவிந்தன் அணிலாகட்டும், குழந்தைகள் உலகமாகட்டும், பாப்பாவாகட்டும், பாப்பா மலராகட்டும், டமாரமாகட்டும், எல்லாம் இங்கே பல்வேறு அந்த நகரத்தார் மரபையும் மற்றவர்கள் தான் வெளியிட்டாங்க. குழந்தைகளுக்காக பத்திரிக்கை ஒரணா, அரையணா, காலனா நான் சிறுவனாக இருந்த பொழுது வாங்கி படித்திருக்கிறேன். டிங்டாங், அணில், டமாரம் இதெல்லாம் மறக்கவே முடியாது. அதோடு கூட பெண்களுக்காக மாதர்ங்கிற பத்திரிக்கை இங்கே தான் முதல்ல குகப்பிரியை ஆசிரியாக கொண்டு சக்தி கோவிந்தன் நடத்தினார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவருடைய அந்த புது முயற்சிகளை எல்லாம் இன்று நாம் மறந்துவிட்டோம். எல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக நடந்தது. அவர் பல்வேறு துறைகளில் புதிய சோதனைகள்லாம் செய்ததோடு இல்லை, மாதம் ஒரு புத்தகம் வெளியிட்டார். இலக்கியம், நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, கவிதை, பயண இலக்கியம், விவசாய நூல், அணுசக்தியை பற்றி, அணு விஞ்ஞானத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. இன்றைக்கி பெரும்பாலான பதிப்பகங்கள் சிறுகதையும் புது கவிதையும் தவிர வேறு எதையுமே வெளியிடுறதில்லை. அரசியல் நூல்கள் என்பது மிகவும் குறைவு. இப்பொழுது ராமச்சந்திர குஹா போன்று இங்கே அரசியல் விமர்சன கட்டுரைகளை எழுதுகிறவர்களாம் குறைவு. அதெல்லாம் முழுமை இல்லை. அதை வெளியிடுவதற்கு ரொம்ப தயங்குகிறார். மொழிபெயர்ப்பு தான் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பெரியார் இயக்கமும் ஜீவாவினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கம், கலை இலக்கிய மன்றமும் மற்றவற்றையும் செய்த சாதனைகள்லாம் எடுத்துச் சொல்வதற்கு இங்கே ஆள் இல்லை. சிங்காரவேலருடைய பொதுப்பணி, அவருடைய பொது உடைமை தத்துவம், அதற்கு அவர் முன்னோடியாக இருந்து செயல்பட்ட விதம், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், இதெல்லாம் முழுமையாக ஏதோ ஒரு குழுவினர் பேசி கொண்டு இருக்கிறோம். லெனின் 1917 ரஷ்யாவை ஜாரின் பிடியிலிருந்து விடுவித்து உலக மாநாடை நடத்துகிற பொழுது இந்தியாவிலிருந்து சென்ற பிரதிநிதிகளை பார்த்து கேட்பாராம், ஹவ் இஸ் சிங்காரவேலர் என்று. அவ்வளவு பெருமைக்குரிய முதல் கம்யூனிஸ்டான சிங்காரவேலரை நாம் மறந்துவிட்டோம். ஆனால் இந்த செட்டிநாட்டை சார்ந்த இந்த 13 பதிப்பத்தில் 10 பதிப்பும் செட்டிநாட்டை சேர்ந்தது தான். அடுத்த 3 யாருன்னீங்கன்னா அலையன் சீனிவாசன், தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம், கலைமகள் காரியாலயம், இந்த 3 தவிர மற்ற எல்லாம் இவங்க தான் பெரும்பாலும். அப்படி இந்த பேப்பர் கண்ட்ரோல் இல்லாத காரணத்தினால இங்கே தொடங்குவதற்கு அவர்களுக்கு வசதியாக இருந்தது. சின்னாமலை காந்தி நடத்திய ஹரிஜனை தமிழில் 42 கொண்டாந்தார். திருகீடு சுந்தரம் பிள்ளை அதனுடைய ஆசிரியர். அதெல்லாம் தனியாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள். அப்படி எல்லாவற்றிற்கும் பிறப்பிடமாக இருந்த புதுக்கோட்டை ஒரு புகழ்கோட்டை மட்டுமல்ல, புத்தக கோட்டை. அதையெல்லாம் கருதிதான் நான் அரசு உத்தியோகத்தில் முதலாக திருச்சியிலும், பின்னர் முறையாக அரசினர் பள்ளி மணச்சநல்லூர் மேல்நிலைப் பள்ளியிலும், பிறகு என் துணைவியாரை அவங்க கல்லூரியில் பேராசிரியராக சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில், குயின் மேரிஸ் கல்லூரியில் இருந்த காரணத்தினால எனக்கு அப்பொழுது மாநில அளவில் மாவட்டம் மாறி செல்லுவதற்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தினால திருச்சி பார்டரில் இருந்த தலைமலைப்பட்டிக்கு, சேலம் பார்டரில் இருந்த நாமக்கல் கல்லூரியில் என் துணைவியார் வேலை செய்ய நான் தலைமலைப்பட்டிக்கு மாற்றலாக்கி சென்றேன். தலைமலைப்பட்டியில் இருக்கிற போது நாமக்கல்லில் என் குடும்பம் இருக்கும். என் துணைவியார் நாமக்கல் கவிஞர் மகளிர் கல்லூரியில் பணியாற்றினார்கள். குயின் மேரிஸிலிருந்து அங்கே வந்து அந்த 72 to 79 என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொற்காலம். அப்பொழுது தான் மணிக்குடி எழுத்தாளர்களும் மற்ற எழுத்தாளர்களையெல்லாம் நான் என் வீட்டிற்கு அழைத்து நேரில் சந்திக்கவும் அவர்களை சந்திக்கவும் விடிய விடிய பேசிக்கொண்டும் படைப்புகளை நாங்களே படித்து அதை ஆய்வு செய்து வெளியிடுவதற்கு தகுதியானதாக எப்படி வெளியிடலாம்லாம் முடிவு செய்தது அந்த 7 ஆண்டு காலத்தில் தான். அது ஒரு பெரிய பொற்காலம். அங்கேருந்து மேல்நிலை பள்ளியாக அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது என்ன பள்ளியில் தலைமை ஆசிரியர் பதவிக்கு கேட்டபோது மாட்டேன்ட்டேன். ஆனால் மேல்நிலை கல்வியில் என்னை மாற்றணுங்கிறப்ப என்னால் முதலாண்டு அதை தவிர்த்த 2ஆம் ஆண்டு தவிர்க்க முடியல. அரசு கட்டாயப்படுத்தி என்னை மாற்றி உடையார் பாளையத்துக்கு போட்டுடுச்சு. அப்போ நான் யோசனை பண்ணேன், இனிமேல் நாம் நிரந்தரமாக புதுக்கோட்டையிலே குடியேறுவோட புதுக்கோட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். நான் எந்த ஊரில் மணச்சநல்லூரில் பணியாற்றினாலும் திருச்சியில் பணியாற்றினாலும் 1959 புதுக்கோட்டைக்கு
முதலாக பிஎஸ்சி படிக்கிறப்பயே இந்த பழைய புஸ்தக கடையையும் இந்த மார்த்தாண்ட பைரவ தொண்டமானையும் பார்க்குறதுக்கு சைக்கிள்லேயே வந்திருக்கேன் 3 நாள். அதன் பிறகு 1979 ஜூலையிலிருந்து இங்கே புதுக்கோட்டையில் தான் நாங்கள் வாசம் செய்கிறோம். அதற்கு முக்கிய காரணம், வெளி மாவட்டங்களில் பணியாற்றி கோடை விடுமுறைகளிலே இங்கே வந்து புத்தகம் திரட்டுவதை விட புதுக்கோட்டையிலே சென்று குடியேறினால் நம்மளுடைய புத்தக பணி சிறப்பாக இருக்கும் என்று கருதினேன். இந்த செட்டிநாட்டில் உள்ள ஒரு சிறப்பு என்னன்னீங்கன்னா, எவ்வளோ சாதாரணமான நகரத்தாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு சின்ன பீரோவில் அல்லது ஒரு அலமாரையில் ஒரு 100 புத்தகம் இருக்கும், 1000 புத்தகம் இருக்கும். அவர்கள் பழமையான அந்த ரெக்கார்ட்ஸு, கார்டு, இன்லன் லெட்ரு, கவரு, அந்த தந்தி, இதையெல்லாம் சேமித்து ஒரு கம்பியில் கோத்தையே வச்சுருப்பாங்க. ரோஜா முத்தையாவுக்கு நிரந்தர வருமானமே அந்த ஸ்டாம்பிள்னால தான், கவர்னால தான் எனக்கு தெரியும். ஆகையினால இவங்க பழைய புஸ்தகங்களை தேடணுன்னா செட்டிநாடுக்கு தான் வரணும். ஆகையினால 79க்கு வந்தால், அதுக்கு முன்னால் எனக்கு 59லேருந்து செட்டிநாட்டில் உண்டு. என்னுடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய 1,10,000 புத்தகத்தில் ஒரு 40,000 புத்தகம் இந்த பகுதியில் நான் திரட்டியது தான். இதழ்கள்லாம் இன்றைக்கி பாரதியிலிருந்து சுஜாதா வரைக்கும் எல்லாம் பத்திரிகையில் எழுதி நூலாக தொகுத்தார்களே தவிர யாரும் நேரடியாக புத்தகமாக வெளியில்லை. ஒரே விதிவிலக்கு மூவா, அவர் தான் 9 நாவல்களை நேரடியாக வெளியிட்டார் எனக்கு தெரிஞ்சு. மற்ற யாரும் நேரடியாலாம் அந்த காலத்தில் புத்தகம் வெளியிட மாட்டாங்க. பத்திரிகையில் தொடர்கதை எழுதுவாங்க, தொடர் நாவல் எழுதுவாங்க, அவங்க கவிதை எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க. அதெல்லாம் தொகுத்து தான் ஒவ்வொரு தலைப்பில் வெளியிட்டாங்க, பாரதி முதல் சுஜாதா வரை. அதனால் தமிழுக்கு மூலம் எது என்று கேட்டால் இந்த சிற்றிதழ்கள் தான், இலக்கிய சிற்றிதழ்கள் தான். அதுவும் 60க்கு முன்னால் நீங்கள் எடுத்தீங்கன்னா வாவைசையர் நடத்திய பாலபாரதி, கலாநிலையம், 1933 தோன்றிய கலைமகள், அதுக்கப்புறம் அதே ஆண்டில் தோன்றிய மணிக்கொடி, மணிக்கொடிக்கு பிறகு கலாமோகினி, கலாமோகினிக்கு பிறகு நம்முடைய சக்தியை எடுத்து சரஸ்வதி விஜயபாஸ்கர் நடத்தியது, அதுக்கப்புறம் சீசு செல்லப்பா அவனுடைய எழுத்து, காணாசு நடத்திய இலக்கிய வட்டம், 70ல் கசடதவர, ஞானதவரம், அப்புறம் கொஞ்சம் தீவிர வாதங்கள் பேசக்கூடிய இடதுசாரி சிந்தனை பிரங்கை, இந்த மாதிரி நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர்கள்லாம் கொல்லிப்பாவை போன்ற பத்திரிகைகளெல்லாம் தொடங்கினார்கள். அதனால் தமிழில் புத்தகம் என்ற புதுக்கோட்டையை அதற்காக தேர்ந்தெடுத்து பல கிராமங்களுக்கு விடுமுறை நாட்கள் எல்லாம் சென்று செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நான் நூல்கள் சேகரித்தேன். ஆனால் வார மாத இதழ்களை சேகரித்த அளவுக்கு பாரதியாருடைய இந்தியாவையோ வேறு சில பத்திரிகைகளை என்னால் சேமிக்க முடியவில்லை. பாரதியாருடைய இந்தியா இருக்கிறது என்று கேள்விப்பட்டு போன இடத்துலலாம் அவை கரையான் அரித்து வெறும் மண்ணு தான் இருந்தது பொட்டியில். அந்த மாதிரி இடங்களே நாங்கள் நேராகவே பார்த்துருக்கோம், நானும் ரோஜா முத்தையாவும். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்ன என்றால், 1984 MCA MBA அறிமுகமாகுது. இளைஞர்களுடைய மனோபாவமும் பெற்றோர்கள் மனோபாவமும் மாறுகிறது. சுதந்திரத்துக்கு முன்னால் வக்கீல் படித்து கொண்டிருந்தவர்கள் இந்தியா விடுதலை பெற்றவருக்கு இன்ஜினியரிங்கை படிக்க ஆரம்பித்தாங்க. 70களில் மெடிக்கலுக்கு வந்தாங்க. 80களில் MCA MBA வந்தது. இந்த MCA MBA வந்த பிறகு என்ன ஆகிற்று என்றால், இளைஞர்களுக்கெல்லாம் மேல்நாடுகளுக்கு சென்று வேலை பார்க்க வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணம் தழைத்தோங்க ஆரம்பித்தவுடன் தமிழை படிக்க மறந்தார்கள். பெற்றோர்களும் தமிழ் வழி கல்வியை பெற்றால் நம் பிள்ளைகள் மேல்நாடுக்கு செல்ல முடியாது, ஆகவே இளமையிலிருந்தே ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மம்மி டேடி ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய பேரப்பிள்ளைகளெல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்தார் இங்கே. அவர் அழைச்சிட்டு வந்து, அவர் பேரை நான் குறிப்பிடவில்லை. அவர் என்ன சொன்னார், அவர் பேரப்பிள்ளைகள்லாம் வந்ததுங்க, நான் அவங்ககிட்ட தமிழில் வந்த பழைய நூல்களை எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், 4-5 புத்தகம், கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப சிரமப்படாத, நான் தமிழில் இவ்வளோ புத்தகம் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் நூலகத்துக்கு அழைச்சிட்டு வந்தேன். யாருக்கும் தமிழ் படிக்க தெரியாது. என் பொண்ணும் பிள்ளையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா உங்கள் தமிழ் திருவாசகம் தேவாரம் மற்ற சமாச்சாரம் ஔவையார் ஆத்திச்சூடியெல்லாம் நீங்கள் வச்சுக்கிங்க, என் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் வலியுறுத்தாதீங்க, அதுங்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு ஏதாவது நல்ல வேலைக்கு போகணும், ஆகையினால அதெல்லாம் சொல்லாதீங்கன்ட்டாங்க.
என் பிள்ளைங்களே இப்படி சொல்லுது, அப்போ பேர பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறது? எல்லாம் லண்டன்லேயும் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவிலும் படிக்குது. அங்கே தமிழில் இவ்வளோ புத்தகம் இருக்குதுன்னு காட்ட தான் வந்தேன். நீ அவங்கள சிரமப்படுத்தாத, புத்தகத்தெல்லாம் எடுத்து காட்ட, அவங்களுக்கு படிக்கவே தெரியாது, தமிழ் அல்ஃபபெட்ஸே தெரியாதுன்னார். ஆக உங்களுக்கு நிலைமை மாறுகிறது. இந்த மாறுகிற இந்த யுகத்தில் தமிழில் வந்த நூல்களை காப்பாற்ற வேண்டும். ஆனால் நாம் ஒரு நல்ல நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்று கருதினேன். கிறிஸ்துவ பாதிரியார்கள் இந்தியாவுக்கு மதத்தை பரப்ப வந்தவர்கள், பிறகு மதத்தை ஆளுகிற பொறுப்பையும் ஏற்றார்கள். அப்படி மதத்தை பரப்ப வந்த பாதிரியார்களில் போப்பு, வீரமாமுனிவர், கால்டுவெல்டு போன்றவர்களாம் தமிழின் மீது தனியாக காதல் கொண்டு இதற்கு அரும்பணி ஆற்றி இருக்கிறார்கள். அவர்கள் தோற்றுவித்த நூலகம் செண்பகனூரில் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு நூலகம். அதை எடுத்து 1901 பாண்டித்துரை தேவர் அவர்கள் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக பாண்டியன் வாசகசாலையை தோற்றுவித்தார், பாண்டியன் அச்சகத்தை தோற்றுவித்தார், செந்தமிழ் என்ற மாத இதழை தொடங்கினார். அதை அடுத்து பண்டிதம் படிக்க ஏழைகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தார், செந்தமிழ் கல்லூரியும் தோற்றுவித்தார். அவர் தோற்றுவித்த நூலகம் 1936 3 முறை எரிஞ்சு போச்சு. அவருடைய சேமிப்புகளெல்லாம் அதில் காணாமல் போய்விட்டது. மதுரை தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட செந்தமிழின் முழு தொகுப்பே நமக்கு முழுமையாக இருக்கிற ஒரு இடத்தை நாம் பார்க்க முடியலை. 1901 40-50 வரை வந்தது, இன்று வந்து கொண்டு இருக்கிறது. என்றாலும் கூட அந்த பழைய தமிழுக்காகவே வாழ்ந்த ஆய்வறிஞர்கள் மு. ராகவைங்கர், ராகவைங்கர், திருநாராயணய்யங்கார், வையாபுரி பிள்ளை இவர்களெல்லாம் எழுதிய கட்டுரைகளெல்லாம் தாங்கிய அந்த இதழ்களெல்லாம் அபூர்வமான ஆராய்ச்சி நூல்கள், ஒரு பெரிய தொடக்கம் அது. அதனால் செம்பகனூர் லைப்ரரியை விட்டிங்கன்னா அடுத்தது மரமேலடிகள் நூலகம். அது 1957 மரமேலைகள் 1950 மறைந்த பிறகு சுப்பையா பிள்ளை, தமிழகத்தில் இருந்த சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினுடைய இயக்குனராகிய சுப்பையா பிள்ளை அவர் சேர்த்து வைத்திருந்த நூல்களோடு தமிழில் இருக்கக்கூடிய அரிய நூல்களெல்லாம் சேகரித்து அங்கே சென்னையில் மண்ணடியில் மரமேலடிகள் நூலகத்தை உருவாக்கினார். அப்பொழுது ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் காமராஜரும் கல்வி அமைச்சர் சி. சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் பெரும் உதவி செய்து நடுவண் அரசிலிருந்தும் மாநில அரசிலிருந்து அதுக்கு நிதி உதவியெல்லாம் வழங்கினார்கள். அது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூலகம். அது உருவாவதற்கு உறுதுணையாக இருந்தவர் ஏ.கே. செட்டியார். செட்டிநாட்டு பகுதியில் சுப்பையா பிள்ளை அவரை அழைத்து கொண்டு பின்னாலேயே ஒரு மினி வேனையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செட்டியார் வீட்டுக்கும் போய் ஏ.கே. செட்டியார் அப்போ அவரை வந்த உடனே அப்பச்சி வாங்கன்னு எல்லாரும் வணக்கம் சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு ஒரு தனி மரியாதை உண்டு செட்டிநாட்டில். காரணம் என்னென்றால் 1937-38 உலகத்திலேயே முதலாக ஒரு நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவனை பற்றிய அவன் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு ஆவணப்படம் எடுத்தவர் அவர் தான், தமிழ்லையும் தெலுங்குலையும். 48 மகான் காந்தி மறைந்த பிறகு அதை ஆங்கிலத்தில் வெளியிட்டார். மிகப்பெரிய ஒரு பயண இலக்கிய முன்னோடி அவர். பயண இலக்கியத்துக்கு உயிர் கொடுத்தவரே அவர் தான். உலகம் சுற்றிய தமிழர் என்றே அவரை அழைப்போம். அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு செட்டிநாட்டு பகுதியில் வந்து அங்கே பெரும் தனவந்தியர்களையும் பெரும் புலவர்களையும் பார்த்து அவர்களுக்கு அரிய நூல்களை எல்லாம் தருமாறு கேட்டபோது மனமோந்து கொடுத்தார்கள். அவ்வாறு தான் மரமேலடிகள் நூலகம் பெருகி வளர்ந்தது. அது 2008 இப்போ காணா போச்சு, கரைந்து போய்விட்டது. அந்த இடத்துல இப்போ அந்த கட்டடமே வேறு விதமான உருக்கொண்டு அங்கே ஏதோ வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. அந்த மரமேலடிகள் நூலகம் இருந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. தமிழர்களைப் போல வரலாற்று உணர்வோ எந்த உணர்வோ அற்றவர்களை எங்கேயும் பார்க்க முடியாது. நான் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது, உண்மை அதுதான். ஏன்னா தமிழுடைய பக்தி இலக்கிய வரலாற்றிலே ஒரு மாபெரும் புரட்சியாளராக வந்த வள்ளலார் முதல் பிரசங்கம் செய்த இடம் அந்த இடம். அந்த வீட்டில் தான் பேசினார். அண்ணன் உடல்நலம் குன்றி பிரசங்கம் செய்ய இயலாத போது அவர் வந்து பேசினார். அந்த வள்ளலார் பேசிய இடத்துல தான் மரமேலடிகள் நூலகம் தோன்றியது. அதை நம்ம இழந்துட்டோம். நான் மரமேலடி நூலகத்துக்கு போகிறப்போ ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வள்ளலார் படம் இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே. மிகப்பெரிய அரிய நூலகம். எல்லா தமிழ் அறிஞர்களும் தங்கள் சேகரிப்பெல்லாம் கொடுத்தாங்க. அது 2008
அரசு எடுப்பதாக சொல்லி அது கரைந்து காணாமல் போய்விட்டது. அடுத்து உலகம் போற்றுகின்ற ஒரு தமிழ் நூலகமாக இருந்தது 1933-34 உருவான யாழ்ப்பாணம் கலைமகள் நூலகம். அது 1981 இனவாத போரில் எரிக்கப்பட்டு விட்டது. அது பெரிய இழப்பு தமிழுக்கு. ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் முதல்ல அந்த மொழியை அழிக்கணும். அதை உணர்ந்ததினால்தான் கலைமகள் நூலகத்தை முதல்ல எரித்தார்கள் அந்த இனவாதிகள். மரமேலடி யுத்தத்தின் பெருமையை உணராமல் நாம் அதை விட்டுட்டோம். 1896 தோன்றிய தமிழ்நாட்டில் தோன்றிய பெரிய அரசு நூலகம் எதுனா கன்னிமாரா நூலகம். அதில் இருந்த பழைய நூலகம் அந்த வட்ட வடிவமான கட்டடத்தில் இருந்ததெல்லாம் எங்கே பாதுகாக்கப்படுதுன்னு தெரியல. 2006 உருவான செம்மொழி நூலகம் அது இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. பழைய நூல்களின் ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் வச்சுருந்தார் நம்ம செம்மொழி இயக்குனர் ராமசாமி. அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ சரியான முறையில் எல்லாம் பராமரிக்கப்படாமல் இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் எல்லா இதழ்களையும் எல்லா நூல்களையும் கொண்ட ஒரு நூலகம் இருக்கிறதா என்றால் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வெள்ளையன் நம்மை ஆள வந்து 1834 தான் மெக்காலே கல்வி திட்டம் அறிமுகமாகுது. அதற்கு பிறகுதான் பெரிய விழிப்புணர்வுலாம் நமக்கு ஏற்பட்டது. அதற்கு முன்னால் இங்கிலாந்து போய் படித்த ஒரு சிலரால் ஏற்பட்டது. பெங்காலில் ஒரு சில புரட்சியாளர்கள்லாம் தோன்றினார்கள், ராஜா ராம்மோகன் ராய் போன்றவர்கள் எல்லாம். ஆனால் 34 தான் மெக்காலே கல்வி திட்டம். 1842 தான் சென்னை பல்கலைக்கழகம் உருவானது. அதன் முதல் 2 பட்டதாரியில் ஒருத்தர் தாமோதரம் பிள்ளை, கலித்தொகையை பதிப்பித்த தாமோதரம் பிள்ளை 67 பட்டதாரி. அவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர். அடுத்து இன்னொருத்தர் விஸ்வநாதன், அவர் அகராதியை தொகுத்தவர். ஆகவே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் 1835 தான் வெள்ளையன் ஆங்கிலேயன் நமக்கு அச்சகம் வைத்துக் கொள்ளவும் புத்தகம் வெளியிட்டுக் கொள்ளவும் உரிமை கொடுத்தான். அது வரைக்கும் நம்மவர்கள் நம் தாய்மொழியாகிய தமிழில் புத்தகமோ அல்லது அச்சு சாலையோ வைத்துக்கொள்ள முடியாது. என்ன அதுக்கு முன்னால் வந்திருக்க சார் ஒரு சில நூல்கள்னு கேட்பீங்க. அவையெல்லாம் பாதிரிமார்கள் வெளியிட்ட கிறிஸ்துவ நூல்கள். அவங்க மதத்தை பரப்புவதற்காக வெளியிட்ட நூல்கள் தான். 1578 முதலாக தமிழில் தம்பிரான் வணக்கம் வந்தது. இதான் அந்த முதல் நூல். 1578 வந்த தம்பிரான் வணக்கம். இது யாருடைய நூல் என்றால் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் 1506 1546 வரைக்கும் வாழ்ந்தவர். 1541 இந்தியா வந்து திருவாங்கூர் கடலோர மக்களுக்கு கிறிஸ்துவ பணி செய்து கொண்டிருந்தவர். அவர் எழுதிய டாக்ட்ரினா கிறிஸ்டியானா என்ற நூல் தான் மூல நூல். அதை ஆண்ட்ரிக்கி பாதிரி 20/10/1878 தமிழில் தம்பிரான் வணக்கம்னு வெளியிட்டார். இதுதான் தமிழில் வெளிய முதல் நூல். இதை கண்டுபிடித்தவர் தன்னிநாயக அடிகள். வேட்டிக்கனில் இருக்கிற போது வேட்டிக்கன் நூலகத்தில் இதன் மூலப்பிரதியை பார்த்து அவர் முதல்ல தமிழில் அச்சேரிய முதல் நூலில் கல்கி தீபாவளி மலரில் 57 கட்டுரை எழுதினார். அதன் பிறகு இதன் ஃபோட்டோ காப்பி திருநெல்வேலி சைவ சித்தாந்த பதிப்பகம். ஒரு பக்கத்தில் அந்த மூல நூலுடைய கையெழுத்து, அந்த பதிப்போடைய மூல எழுத்து இது. அப்போ தான் இதுதான் தமிழ் எழுத்து. இதை தமிழில் இன்றைய தமிழில் எழுதியிருக்காங்க. இது சைவ சித்தாந்த இது. இதுதான் மூல நூல். கிறிஸ்டியானியா அது ஆண்ட்ரிக் அடிகளுடைய தமிழ் நூல். செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் எழுதுனது. இது தமிழில் வந்த முதல் நூல். அடுத்தது 35க்கு பிறகு தான் நம்ம அச்சகமும் நூலும் வெளியிடலான்னா என்ன நூல் வந்தது? 1812 நமக்கு கிடைத்திருக்கிற பழமையான நூல் திருக்குறளும் நாலடியாரும் திருவியாறில் பதிப்பானது. ஞான பிரகாசனால் திருவியாறில் 1812 தஞ்சை மாநகரம் மலையப்ப பிள்ளை குமாரன் ஞான பிரகாசனால் திருக்குறளும் நாலடியாரும் மூலமும் வெளியிடப்பட்டது. அவங்களுக்கு இந்த லைப்ரரி ஆக்ட்லாம் தெரியாது திருவியாறில் இருந்தவங்களுக்கு, அதனால் வெளியிட்டுட்டாங்க. இருந்தாலும் சட்டப்படி அது தவறு.
ஆனால் அவங்க அது சட்டம்லாம் தெரியாதனால வெளியிட்டுட்டாங்க. அது ஒன்று தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற பழமையான நூல். ஆனால் 35க்கு பிறகுதான் அரசின் அனுமதியோடு நம்மவர்கள் அச்சகத்தை தோற்றுவித்து தமிழ் புத்தகங்களை வெளியிட்டார்கள். ஆக தமிழ் நூல்களினுடைய தமிழ் அச்சகத்தினுடைய வரலாறுங்கிறது 180 வருஷம்தான். இன்றைக்கி 2017 வரைக்கும் எடுத்திங்கன்னா 180 வருஷம்தான் ஆகுது. இந்த 180 வருஷத்தில் வந்த தமிழ் பத்திரிகைகள் தமிழ் நூல்கள் எல்லாம் கொண்ட ஒரு நூலகம் இருக்கிறதா தமிழகத்தில் என்றால் இல்லை. நான் லண்டன் எல்லாம் போனேன், ஸ்காட்லாண்டெலாம் போனேன், வேல்ஸுக்கெல்லாம் போனேன். அங்கே எந்த ஒரு சின்ன கிராமத்தில் கூட ஒரு பழமையான நூலகத்தை பார்க்க முடியும். ஸ்காட்லாண்டில் ஹடோஸ் நூலகத்துக்கு போனேன். அங்கே 1755 டாக்டர் ஜான்சன் வெளியிட்ட இங்கிலீஷ் டிக்ஷனரியை பார்த்தேன். 2 வால்யூம் தோல் பைண்டிங், மொராக்கோ பைண்டிங்கில் இருந்தது. ஃபஸ்ட்டு எடிஷன் பார்த்தேன். அந்த மாதிரி வந்த நூல்கள்லாம் அங்கே ரோஸ்வுட் பீரோவில் கண்ணாடியில் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னரே 1728 வீரமாமுனிவர் சதுரகராதியை வெளியிட்டிருக்கார். அந்த முதல் பதிப்பு எங்கேயாவது இருக்கான்னா நமக்கு தெரியல. என்கிட்ட இருக்கிறதே 1842 வந்தது தான் என்கிட்ட இருக்கிற சதுரகராதி. அது 1728 வந்துருச்சு. ஆகவே தமிழில் வந்த அகராதிகளும் மூல நூல்களும் ஆங்கில அரசினுடைய அனுமதியோடு வந்த நூல்களையும் கொண்ட ஒரு நூலகம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்றால் இல்லை. இன்றைக்கி வேட்டிகனில் இருக்குது, லண்டன் மியூசியத்தில் இருக்குது, சிகாகோ லைப்ரரியில் இருக்குது, பெர்க்லி லைப்ரரியில் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை. ஆகவே தான் நம்மால் முடிந்தவரை இந்த 180 ஆண்டுகளில் கிடைத்த புத்தகங்கள்லாம் சேகரிக்கணும்னு ஒரு பேராசையோடு இந்த நூலகத்தை நான் தோற்றுவித்தேன். அதை 1959 கல்லூரி நாட்களிலே என் தாயார் பேரில் மீனாட்சி நூல் நிலையம் என்று தொடங்கினாலும் பின்னால் இது மற்ற இடங்களுக்கெல்லாம் பரவ வேண்டும், எல்லோரும் சொன்னால் புரிந்து கொள்ள அளவுக்கு இருக்க வேண்டும் என்று என்னுடைய 2வது மகள் ஞானதீபம் சொன்ன காரணத்தினால் இதுக்கு ஞானாலயா என்று பேர் வைத்தேன். அறிவாலயம்னு பேர் வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாலே ஒரு அறிவாலயம் இருக்குது. ஆகையினால 59 தோன்றிய மீனாட்சி நூல் நிலையம் 1990களில் ஞானாலயா என்று பதிவு செய்யப்பட்டது. இதில் பழமையான நூல்களெல்லாம் ஓரளவுக்கு இருக்கின்றன, இதழ்களும் நிறையா இருக்கின்றன. இன்றைக்கு 1,10,000 நூல்களும் ஏறத்தாழ ஒரு 1200 இதழ்களும் என்னிடத்தில் இருக்கின்றன. இதில் மூலப்பிரதிகள்லாம் இருக்குது. நவீன எழுத்தாளர்களுடைய மூல கட்டுரைகள் கவிதைகள் வந்ததெல்லாம் இங்கே இருக்குது. மணிக்குடியும் ஒரு சிலது இருக்குது. எல்லா பத்திரிகைகளிலும் நம்ம இடத்துல ஓரளவுக்கு சேகரம் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆகவே தான் புத்தகத்திற்கு மையமாக விளங்கிய புதுக்கோட்டையில் புத்தகத்தை சேகரிக்க பழக்கமுடைய நகரத்தார் மத்தியில் நாம் வாழ்ந்தால் நாம் ஓரளவுக்கு நம்முடைய கனவை நனவாக்க முடியும் என்று சொல்லிதான் புதுக்கோட்டையில் நான் முதலாக இந்த பணியை தொடங்கினேன், மாற்றுப்பணியை. அப்பொழுது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நீங்கள் வாடகை வீட்டில் இந்த புத்தகத்தெல்லாம் ஏற்றிக்கிட்டு, நான் அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரப்போலாம் ஒரு லாரியில் புத்தகம் தனியாக வரும். அப்போ அந்த லாரி ஓனரு, அந்த வீட்டு ஓனர்லாம் கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் பழைய புத்தக வியாபாரியாக இவ்வளோ புத்தகத்தை வச்சுருக்கீங்களே அப்படின்னு. புதுக்கோட்டையிலையும் அப்படி தான் கேட்டாங்க. ஆனால் இதனுடைய பெருமையை அறிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பழனியப்பா நகரில், குறிப்பாக அப்பொழுது டெப்டி கலெக்டராக இருந்த பி. சுப்பிரமணியன், ரெவன்யூ அஃபிஷியல் அசோசியேஷனுடைய ROA என்று சொல்வார்கள், ரெவன்யூ அஃபிஷியல் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக மாநில தலைவராக இருந்த சுப்பிரமணியமும், இன்று உயிரோடு என்னோடு எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய முத்துகிருஷ்ணன் அவர்களும் தான் 2 பொண்ணு இருக்குது கிருஷ்ணமூர்த்தி, 2 பிளாட்டை வாங்குங்க, ரிஜிஸ்ட்ரேஷனோட 4000 ரூபா தான், வாங்கி போடுங்க, உங்களால் எப்போ முடியுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கன்னார். அப்போல்லாம் எங்களுக்கு 300 ரூபா தான் சம்பளம். நான் கடன் பண்ணலாமல் வாழணும், ஏன்னா நம்ம ஒரு மதம் விட்டு ஒரு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம். பெரியார் மற்ற புரட்சியாளர்கள் சொன்ன கருத்தை கேட்டு அதை பதிவு திருமணம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் இல்லாமல் ஒரு 10 பேருக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டோம். ஆகையினால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நாம் வாழ வேண்டும் என்றால் கடன் வாங்காமல் வாழணும்னு நினச்சேன். அதை அவர்கிட்ட சொன்ன பிறகு, கவலைப்படாதீங்க, உங்களால் முடிந்த போது கொடுங்கள்னு சொல்லி இந்த 2 பிளாட்டை கொடுத்தாரு. வீட்டை கட்டிய ஓராண்டுகளுக்குள்ளாகவே மாடியும் கட்டினேன். மாடியில் தான் நூலகத்தை தோற்றுவித்தேன். ஒரு காலகட்டத்தில்
இன்ஜினியர் என்ன சொன்னார்னா, இந்த புஸ்தக வெயிட்டு இந்த மாடி தாங்காது, நீ சீக்கிரம் இன்னொரு கட்டடம் கட்டுனார். 99 என் மகள் மூத்த மகளுடைய திருமணம் எளிமையாக முடிந்தது. அந்த திருமணத்தின் போதே 2வது மகளுக்கு திருமணம் நிச்சயமாகி அவளுடைய திருமணம் 2001 நடந்தேறியது. ஆகவே என்ன செய்தேன் என்றால், ஒரு பிளாட் வேக்கண்ட்டாக இருந்ததில் நூலகத்தை கட்டினேன். 99 இந்த நூலகத்தை கட்டினேன். 2011 இதில் முதல் தளத்தையும் 2வது தளத்தையும் கட்டியிருக்கிறேன். ஏறத்தாழ 5400 சதுர அடியில் இத்தனை நூல்களையும் ஓரளவுக்கு வைத்திருக்கின்றேன். இந்த 2வது தளத்தை கட்டுகிற போது எனக்கு உதவியாக இருந்தவர் தஞ்சை முன்னாள் IAS அதிகாரி யு சுப்பிரமணியத்துடைய மூத்த மகன் இன்ஜினியர் ராஜேந்திரன். இதை வந்து பார்த்துவிட்டு, நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஏன்னா இப்போ 2010க்கு அப்புறம்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சு, அதனால் இந்த கான்ட்ராக்டர் இன்ஜினியர்கிட்டலாம் நம்மளால் ஈடு கொடுக்க முடியுமான்னு தயங்கிய போது, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இந்த மிகுந்த வெளிச்சத்தோடு நவீன முறையில் மிகவும் உறுதியாக கட்டி கொடுத்துருக்கிறார். அவர் தான் இவ்வளவும் செஞ்சிட்டோம். மேலே அந்த வெயில் தாக்கம் இல்லாமல் இருப்பதுக்கு ஒரு ஷெட்டு போடுறதுக்கு அதை ஒரு அரங்கமாகவே, அந்த ஷெட்டு ஷீட்டு மாத்திரமே 1 லட்சம், அது ஹீட்டு ரேடியேட் பண்ணாத, அதை போட்டு தந்துடுறேன், செலவை பார்க்காத கிருஷ்ணமூர்த்தி, பர்மனெண்ட்டாக மாதாந்திர கூட்டம் நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி திருவிக்க அரங்கத்தையும் அங்கு கட்டினேன். இதுதான் இந்த புதுக்கோட்டையில் இந்த நூலகத்தை தோற்றுவிக்க காரணம். ஓரளவுக்கு அதை செயல்படுத்தி இன்று பல ஆராய்ச்சியாளர்களும் ஏறத்தாழ இந்த கடந்த 4-5 ஆண்டுகளில் 4500 புத்தகங்கள் ரீப்ரிண்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து முதல் பதிப்பை கொடுத்து அவங்க தாத்தா போட்ட புத்தகம்லாம் பேரனுக்கெல்லாம் மறந்து போச்சு, அவங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்தி, இல்லை வேறு புதுசாக போடணும் அதெல்லாம் கொடுங்கன்னு கேட்டபோது அவங்களுக்கிடும் கொடுத்து எல்லாம் 4500 புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன. எல்லா தலைவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். தலைவர்களுக்கான தேவையான நூல்களையும் இங்கே ஜெராக்ஸ் பண்ணி இமெயிலில் அனுப்புறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு இன்று உலக அளவில் அறிந்த ஒரு நூலகமாக இந்த கம்ப்யூட்டர் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் போயிருக்கு. என் வீட்டு நூலகத்துக்கு முன்னால் ஒரு குதிரை இருக்கும், டெரகோட்டா குதிரை. அதை செய்த ஒரு ஸ்வீடன் லேடி, 69 வயதான கரைன் என்ப அவங்க வந்து துணைவர் வந்து கம்யூனிஸ்ட்டு, பொண்ணு வந்து பேங்க்கில் இருக்குது, பையன் வந்து பைலட்டாக இருக்கான், கணவர் வந்து கம்யூனிஸ்டாக இருந்து கருத்து வேறுபாடில் பிரிச்சிருக்காங்க. அந்த அம்மா 69 வயசில் வந்தது. அது சும்மா சாதாரணமாக ஒரு சூடிதாரும் இல்லைன்னா பைஜாமாவும் சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். 16 வயசு இளைஞன் கூட அந்த சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. பொதுவாக இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே புதுக்கோட்டைக்கு வந்தால் தங்கிறதுக்கு ராயல் பார்க் ஹோட்டலில் 101 ரூம் ரிசர்வ்டு. அது வெப்சைட்டில் பார்த்து அவங்களே அங்கே வந்து தங்கிடுறாங்க. கேம்பிரிட்ஜிலேருந்து வந்தாலும் சரி, வேர்ல்ஸில் இருந்து வந்தாலும் சரி, ஜெர்மனில் இருந்து வந்தாலும் சரி. அவங்க இந்த டெரகோட்டா, அவங்க பிரான்ஸ் ஸ்கல்ப்டர், வெண்கலத்தில் சிற்பங்கள் செய்கிறவங்க. அங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன ஒரு அந்த நாட்டை சார்ந்தவன் இந்த அம்மாவை பார்த்து சொல்லியிருக்கான், நீ என்ன பெரிய வெண்கலத்தில் செய்கிற, அவன் மண்ணில் பாரு எவ்வளோ அபூர்வமாக செஞ்சுருக்கிறான். ஆனால் என்ன ஒரு பரிதாபம்னா, அந்த கலையை பயின்று செயல்படக்கூடிய அடுத்த தலைமுறை இப்போ இல்லை. அந்த குடும்பத்தினர்களை பையன்கள்லாம் வெளிநாட்டு கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு சும்மா எலக்ட்ரீஷியனாகவும் டிரைவராகவும் போயிட்டாங்க சம்பளத்துக்காக. இதை நம்பினா பொழப்பு ஓடாதுன்னு போயிட்டாங்க. அதனால் அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கலையை நீ போய் காப்பாற்றணுன்னே அதை கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் எப்படியோ சமாளிச்சிருக்காங்க சில மாதம். அவங்கள வழக்கமாக பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொண்டு விட்டுட்டு அழைச்சிட்டு வர அந்த ஒரு ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர் என்ன செஞ்சுருக்கான், இந்த அம்மாவுக்கு இங்கிலீஷில் அதை பற்றி ஒரு முழுமையான கட்டுரை வேணும், இல்லை புத்தகம் இருந்தால் தேவையில்லாமல் அழைச்சிட்டு இருந்தாங்க. லைப்ரரிக்கெலாம் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டிரைவர் என்ன செஞ்சுருக்கான், அம்மா மேடம் நீங்கள் இந்த லைப்ரரி தானே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றி முழுமையாக ஏதாவது தெரியும்னா இங்கே ஒரு லைப்ரரி இருக்குது, ஒரு ஆள் நடத்திக்கிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும், அங்கே நிறைய பேர் வராங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு நாள் மத்தியானம் 2 மணிக்கு அழைச்சிட்டு வந்தான். வந்த உடனே அந்த அம்மா என்கிட்ட தன் வந்த நோக்கத்தையும் இந்த டெரகோட்டா இதை பற்றி ஆங்கிலத்தில் ஏதாவது இருக்கான்னாங்க. எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அந்த காலத்தில் என்டோமெண்ட் லெக்சர்ஸில் இந்த தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், இந்த கலைகள் இதை பற்றியெல்லாம் பேசினவர் மு. அருணாசலம். அவர் தான் தமிழ்நாட்டு இலக்கிய வரலாற்றை நூற்றாண்டு முறையில் எழுதியவர். அவர் தான் இந்த நாட்டுப்புற பாடல்களை பற்றி வேறு சில இதெல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் ஏதாவது எழுதியிருப்பாரா பேசியிருப்பாரோன்னு நினச்சி அந்த காலத்தில் அந்த என்டோமெண்ட் லெக்சர்ஸ் எல்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புல்லட்டின்னு வந்துடும், 1 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும்.
அது இந்த சென்டினரி டயத்தில் நான் ஒரு 40-50 புல்லட்டின் வாங்கிட்டு வந்தேன் பழைய விலைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அதில் ஏதாவது இருக்கலாமோன்ட்டு அப்படியே கையை வச்சு தொடாவே 1-2 எடுத்து பார்த்தேன். 1953 ஒரு 30 பக்கம் எழுதியிருக்கார் டெரகோட்டாவை பற்றி. அதை பார்த்த உடனே எனக்கும் மகிழ்ச்சி. அதை விட அவளுக்கு ஏதோ ஒரு புதிய ஆள் கிடச்சாப்புல குதிக்க ஆரம்பிச்சிட்டா. இதை தான் நான் இவ்வளோ நாளாக தேடினேன்னு. அதில் அவர் சோர்ஸ் எல்லாம் குறிப்பிடுறார் எங்கெங்கே ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் டீப்பாக போனப்போ தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஒரு வெளியீடு இருக்குது. அந்த இதெல்லாம் சேர்த்து கொடுத்தவொடனே அவளுக்கு ரொம்ப அளவில்லா ஆனந்தம். நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னா தங்கிக்கேன்ட்டேன். இங்கே தங்கறதுக்காக தான் ஒரு கெஸ்ட் ரூமும் இருக்குது. தங்கிக்கேன்ட்டேன். தினைக்கும் காலையில் 5:30-6 மணிக்கு கிளம்பி இந்த வாராப்பூருக்கு போய் அந்த டெரகோட்டா கலைஞர் இடத்துல அதை கற்றுக்கிட்டு எல்லாம் செஞ்சாங்க. அந்த செஞ்ச செம்மண்ணால் செஞ்ச அந்த மண் ரொம்ப அதுக்கு வாகானது. செஞ்ச இதை காலவாயில் வைக்கணும். அன்னைக்கு அவளுக்கு ராத்திரி தூக்கமே இல்லை. ஷி ஹேட் ஏ ஸ்லீப்லெஸ் நைட். என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, காலவாயில் சில நேரம் வெடிச்சிடும். அப்படி வெடிச்சிட்டா இவ்வளோ நாள் முயற்சியும் வீணாகிடுமே அப்படின்னு கவலையாக இருக்குன்னா காலையில் 5 மணிக்கெலாம் ஓடிட்டாங்க அந்த அம்மா. அங்கே போயிட்டு 7 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 3 இது வந்துருச்சு. அதில் ஆர்னமெண்ட்லாம் இல்லாமல் சுயமாக இருக்கிறது தான் என்கிட்ட கொண்டாந்து வச்சாங்க. அதை ஒரு 10-15 பேர் ஒரு மினி லாரியில் ஏற்றி அவங்க கொண்டாந்து இறக்கி வச்சாங்க. இங்கே பகுதியில் இருக்க மக்கள் கூட இதெல்லாம் வீட்டில் வச்சிங்கன்னா ஆகாதுன்னு. எவ்வளோ ஆகாது நடந்து போச்சு, இது என்ன இருக்குது வையின்ட்டேன் அந்த அம்மாக்கிட்ட. அந்த நினைவாக வச்சுருக்கிறேன். அந்த அம்மா ஆர்னமெண்ட் இல்லாமல் ஒரிஜினல் இதுதான் இங்கே இருக்குது. அடுத்து இன்னொன்று அந்த அந்த சேடம் இதெல்லாம் போட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு இது அந்த தொழிலாளிகிட்டே கொடுத்துட்டு அதை ஏன்னா விற்றா 15,000-20,000 கிடைக்கும், நீ வச்சுக்கின்ட்டு இன்னொன்று தான் நண்பருக்கு கொடுத்துருக்காங்க. அதை அடுத்து வேல்ஸிலிருந்து ஒரு அம்மா வந்தது இதே கலையை பற்றி. அந்த அம்மா என்னென்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வெளியிட்ட ஒரு பெரிய பட புத்தகம். அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கெல்லாம் டெரகோட்டா எவ்வளோலாம் இருக்குங்கிறத பற்றி முழு ஆய்வு செஞ்சு 3,000 ரூபா உள்ள புத்தகம் அது. அதை பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. நச்சாந்துப்பட்டியில், விராலிமலையில், நேமத்தாம்பட்டியில், இங்கே நார்த்தாமலையிலலாம் அது இருக்குது அப்படின்னு அவங்க பேரெல்லாம் கூட இருக்குது. அதில் நமக்கு தெரியாத பல விவரங்களை கொண்ட நூலோடு அது வந்தது. அப்புறம் கரைன்னு இங்கே வந்தாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு அவங்களோட நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வேல்ஸிலேருந்து வந்த சீமா டீம் இங்கே தங்கி அவங்கள விட கொஞ்சம் நல்லா தமிழ் பேசினாங்க. வருகிற மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் நான் தமிழில் தான் பேசணும்னு கட்டாயப்படுத்துவாங்க. நமக்கு ஒரு போலி பெருமை அவங்ககிட்ட நம்ம ஆங்கில புலமையை காட்டணும்னு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இங்கே வந்ததனோட நோக்கம் உங்கள் தமிழை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் இங்கிலீஷில் பேசினா நான் எப்படி தமிழை தெரிஞ்சுக்கிறது, அதனால் தயவுசெய்து நீங்கள் தமிழில் பேசுங்கம்பாங்க. நிறைய அறிஞர்கள் இங்கே வந்திருக்காங்க. அப்படி வந்தவர்கள் அவங்க குறிப்பிடத்தக்கவர்கள். அவர்கள் இந்த புதுக்கோட்டைக்கே உரிய இந்த டெரகோட்டா இதை கற்றுக்கொண்டு அதை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அப்போ 69, இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 78 வயசு இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது. தினமணியில், எக்ஸ்பிரஸில், ஹிந்துலெலாம் படத்தோடு வந்திருக்கு. அடுத்து நான் இதை பற்றி சொல்லுகிற போது அந்த படத்தையும் காட்டுகிறேன். இப்படி தமிழில் வந்த 150 ஆண்டு காலத்தில் வந்த புத்தகங்களையும் இதழ்களையும் சேகரிக்கிற ஒரு நூலகம் தமிழ்நாட்டில் இல்லை. அப்படியே நூலகம்னு இருந்தால் இந்த நூலக அறிவியலை படித்தவர்கள் அந்த தலைப்பு வாரியாக அந்த புத்தகத்தை எவ்வாறு அடுக்குவது, எவ்வாறு இது பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சிருக்காங்களே தவிர உள்ளடக்கம் தெரியல. குறிப்பாக தமிழ் இலக்கியம், தமிழ் வரலாறு, தமிழில் வந்த தத்துவம், பக்தி இலக்கியம் இவற்றை பற்றி பெரிய அளவில் நாம் ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கோம். அரிய செல்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவற்றையெல்லாம் நான் கல்லூரியில் படிக்கிறப்ப எங்கள் கல்லூரி நூலகத்தின் வாசலில் என்ன போட்டிருப்பான்னா, எ குட் லைப்ரரி இஸ் தி டெம்பிள் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு தான் இருக்கும். நான்லாம் பிஎஸ்சி படிக்கிற பொழுது அந்த 3 ஆண்டு ஒவ்வொரு வருஷமும் நியூ டியூ ஸ்லிப் வாங்குறப்ப அப்போ தான் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. அப்போ அந்த நோ டியூ ஸ்லிப்பில் லைப்ரரியன்கிட்ட நான் வருஷத்தில் 12 நூல் படிச்சிருக்கேன்னு ஒரு சர்டிஃபிகேட்டும் எந்த டியூவும் இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கணும். 12 சப்ஜெக்ட் இல்லாத பொது புத்தகத்தை படிச்சிருக்கணும். அது ஒரு கட்டாயம். அந்த நூலகர் எல்லா புத்தகத்தை பற்றியும் ஓரளவு எனக்கு எழுதி சொல்ல, லேட்டஸ்ட் புக் இது வந்திருக்கு தம்பி, நீ கேட்டு இதை வந்துருச்சு, இதை படின்னுலாம் கொடுப்பாரு. இப்போ பெரும்பாலான நூலகங்கள் செயல்படுவதில்லை. பொது நூலகங்களே கிடையாது. சப்ஜெக்ட் வைஸ் டிபார்ட்மெண்டல் லைப்ரரி தான் அதிகமாக இருக்குது. மாணவர்களும் பொதுவான விஷயங்களை எல்லாம் படிப்பதில்லை. நான் அண்மையில் ஒரு கட்டுரையை படித்தேன். சிபி ராமசாமி ஐயர் இந்தியாவோட கடைசியில் இணைந்த 3 சமஸ்தானங்கள் ஒன்றா திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய திவானாக இருந்தவர். அவர் தான் ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய அடாப்டேஷன் கேஸில் 1896 அப்பியர் ஆனவர் சென்னை ஹைகோர்ட்டில்.
அன்னி பெசண்ட்டுக்கு எதிராக வாதாடியவர். இன்றைக்கும் பிஎல் படிக்கிறவங்களுக்கு இந்த வாரிசு தத்துப்பிள்ளை எடுத்துக்கிறத பற்றி கேஸுன்னா அதை தான் படிப்பாங்க. அதுக்கு அப்பியரான ராமசாமி ஐயர் மிகப்பெரிய புகழ்பெற்ற வழக்கறிஞர் மட்டுமில்லை, இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இன்டகிரேஷன் கமிட்டி சேர்மனாக நேரு அவரை போட்டார். அப்போ அண்ணா கூட கேட்டார், இந்தியாவோடு இணையமாட்டேன் என்று சொன்ன ஒரு திவானுக்கு இந்தியாவினுடைய இன்டகிரேஷனுக்கான சேர்மன் பதவியை கொடுத்துருக்கார் நேருன்னு கிண்டலாக பேசினார். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நான் வக்கீல் தொழிலுக்கு படிப்பதற்கு முன்னாலேயே தாய்மானாரை படித்திருப்பேன், ஆனால் இந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு பெருமை உடையது நம்முடைய ஞான செல்வங்கள். ஒரு மன நிறைவை தரக்கூடியது. பட்டணத்தாராகட்டும், தாய்மானாராகட்டும், அல்லது அருணகிரிநாதராகட்டும், வள்ளலாராகட்டும், அதற்கு முன்னால் இருந்த தேவார, திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தமாகட்டும், இது எல்லாவற்றையும் தாண்டி இயற்கையோடு இயந்த வாழ்க்கை வாழ்ந்த சங்க இலக்கியங்களாகட்டும், எல்லாம் ஒரு பெரிய செல்வங்கள். அதனுடைய பெருமையை நாம் உணரணும். நாம் எல்லோரும் இதை படித்தா எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இதனால் என்ன ஆதாயம் என்று எல்லாவற்றையுமே பணத்தின் ரூபமாக மாற்றி பார்க்கிற மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு வாழ்க்கை என்பது சுவைவட ஒன்றானதாகவும் சுமையற்ற ஒன்றாதாகவும் மாற வேண்டும் என்றால் இலக்கியத்தை படிக்கணும். உங்களுக்கு அந்த காலத்தில் டிகிரி படிக்கிற பொழுது அந்த இலக்கியத்தில் 4 தாள்கள் இருக்கும், அதில் வெற்றி பெறுவது தான் கஷ்டம். நான் மேத்ஸ் பிஎஸ்சி 8 பேப்பரும் பாஸ் பண்ணிவிடுவோம், ஆனால் இங்கிலீஷ் காம்போசிஷன் பேப்பரை பாஸ் பண்ண முடியாது. நாங்கள் 48 பேரில் 42 பேர் ஃபெயில், 6 பேர் தான் டிகிரி வாங்கினோம். காரணம் என்னென்னா இங்கிலீஷ் காம்போசிஷனில் ஃபெயில். அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை ஏஎல் முதலியார் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. முதலியார் யூனிவர்சிட்டியில் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஷுட் நாட் பி கோ டவுன் அப்படிம்பார் அவர். அதனால் காம்போசிஷனில் எபிட்டமைசேஷன் உண்டு, பேராஃப்ரைஸ் உண்டு, ப்ரிசைஸ் ரைட்டு உண்டு, லெட்டர் ரைட்டிங் உண்டு, ஜென்ரலைசேஷன் உண்டு. அது இல்லாமல் 2 நான்டிடெயிலில் 2 எஸ்ஸே எழுதணும். இதில் அநேகமாக எல்லாருக்கும் டொக்காயிடு. நாங்கள் 6 பேர் தான் பட்டம் பெற்றோம். அப்போ எங்களுக்கு ஷேக்ஸ்பியரில் ஒரு ட்ராஜடி காமெடி உண்டு. பொயட்ரியில் மில்டன் பேரடைஸ் லாஸ்ட்லேருந்து ஃப்ரான்சிஸ் தாம்சன் வரைக்கும் உண்டு. அந்த 3000 வரிகள் அதையெல்லாம் அந்த அர்ப்பணிப்போடு நடத்திய அந்த பேராசிரியர்கள் எங்களுக்கு ஊட்டிய அந்த இலக்கிய அறிவும், அதுபோல் தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் உணர்வும் இன்று வரை எங்களுக்கு இந்த உணர்வை ஊட்டி கொண்டு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் கல்லூரி நாட்களில் எங்கள் பேராசிரியர்கள் லீவ் எடுத்ததே இல்லை, கிளாஸை கேன்சல் பண்ணதும் கிடையாது. எந்த நேரத்துலையும் அவங்க வீட்டில் போய் மேக்பத்தை சார் சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க. நான் 36வது வருஷம் நடத்துகிறேன்பாங்க, 28வது வருஷம் நடத்துகிறேன்பாங்க. அப்போல்லாம் கேலரி 200 மாணவர்கள் உட்காந்துருப்போம் லாங்குவேஜ் கிளாஸுக்கு. இலக்கியத்தை பயிற்றுவித்தார்கள். நான் பிஎஸ்சி மேத்ஸ் படித்தேன். இன்றைக்கி அந்த மேத்ஸ் எனக்கு உதவலை. இந்த இலக்கியங்களை படிக்கிற போது தான் எனக்கு மன அமைதி, மன நிறைவு இருக்குது. ஆகவே நீங்கள் எம்எஸ்சி மேத்ஸ் படித்தாலும் நீங்கள் ஒரு போகிற உத்தியோகத்துக்கு நீங்கள் படித்த சப்ஜெக்ட்டுக்கு தொடர்பு இருக்காது. ஆனால் வாழ்க்கையில் என்றுமே படிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பது இலக்கியம் தான். எனக்கு தெரிஞ்சு நம்மிடையே இப்போ வாழ்ந்த அண்மையில் மறைந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், நான் இன்றைக்கி வருவதற்கு முன்னால் மேடைக்கு வருவதுனா கீட்ஸினுடைய கவிதையை படித்தேன், ஷெல்லியை படித்தேன்லாம் சொல்லுவார். எங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும். அவர் பெரிமேசனுடைய டிடெக்டிவ் நாவல் படிக்கிறதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. டிடெக்டிவ் நாவல்லாம் படிப்பார். ஆகவே மனிதனுக்கு மன ஆறுதலையும் தேர்தலையும் தரக்கூடியது எது என்றால் இலக்கியம்தான். ஆகவே தத்துவத்தை விட இலக்கியம் முக்கியம். அப்படிப்பட்ட செல்வங்கள் மிகுதியாக கொண்ட தமிழில் இருக்கக்கூடிய நூல்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. அதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கேன். பெரும்பாலும் இங்குள்ள நூல்களை பற்றி ஒரு பருந்து பார்வை எனக்கு உண்டு. ஓரளவுக்கு அது உள்ளடக்கணும். அதனால் இங்கே வரக்கூடிய மேல்நாட்டாருக்கும் சரி, ஆராய்ச்சியாளர்களுக்கும் அதை எடுத்து காட்டுவதற்கு என்னால் உதவ முடிகிறது. அதனால் ஐ எம் நாட் ஏ லைப்ரேரியன், ஐ எம் ஏ லவர் ஆஃப் புக்ஸ், ஐ எம் ஏ ஒரேஷியஸ் ரீடர். அவ்வளோதான் நான் சொல்லிக்கொள்ள. நான் சிறந்த வாசகன், அவ்வளோதான். அந்த வாசிக்கும் தன்மை இருக்கிற காரணத்தினால மேற்கொண்டு இன்னமும் நான் புத்தகம் வாங்கி கொண்டு இருக்கிறேன். ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க, நான் வருஷத்துக்கு 30,000 40,000 புத்தகம் வாங்குகிறேன். என் பென்ஷனில் ஒரு பகுதியை லைப்ரரிக்கு செலவிடுறேன். நான் வேலை பார்த்த காலத்தில் கிடைத்த சம்பளத்தை விட இப்போ ஓய்வூதியம் அதிகம். அதனால் நல்ல புத்தகங்களெல்லாம் வாங்குகிறேன், படிக்கிறேன். அது ஒரு மன நிறைவான ஒன்று. இந்த அரும்பணியை எல்லோரும் சேர்ந்து தான் இதை வளர்க்க முடியும், காப்பாற்ற முடியும் என்று சொல்லி 150 ஆண்டுகளுக்குள்ளாக உள்ள இந்த அச்சு வரலாற்றை, தமிழ் அச்சு வரலாற்றை, புத்தக வரலாற்றை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருவருடைய
தமிழனுடைய கடமை. ஏனென்றால் ஒரு இனம் வாழ வேண்டும் என்றால் அந்த இலக்கியம் வாழணும், அந்த மொழி வாழணும். அந்த மொழி வாழணும்னா அதில் உள்ள நூல்கள் எல்லாம் காப்பாற்றப்படணும். அதற்கான ஒரு முயற்சியில் நாம் அனைவரும் ஈடுபடுவோம். இந்த நூலகத்தை இந்த அளவுக்கு நான் கொண்டு செல்வதற்கு காரணம் என் தந்தை கொடுத்த ஊக்கம், என் உடம்பிறந்த சகோதரன் பா சீனிவாசன் கொடுத்த ஊக்கம், தம்பி சந்திரமோகன் கொடுத்த ஊக்கம். எங்கள் வீட்டில் 9 பேரும் படிக்கிற பழக்கம் உடையவர்கள். சந்திக்கின்ற போது கடைசியாக படித்த நாவல், சிறுகதை, கவிதை, பத்திரிகை இதெல்லாம் பற்றி விவாதிப்பது, இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் எங்கள் அப்பாவோட விவாதிப்பது. என் தந்தையார் சாகிற வரைக்கும் கார்டில் உடனுக்குடனே பதில் எழுதிடுவார். ஹிந்துவில் அந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமை புத்தக பதிவு வரும், ஒரு ஃபுல் பேஜ். அதில் லேட்டஸ்ட் அரைவல்ஸ்னு இருக்கும். அதை படிச்சுட்டு குஷன் சிங்கினுடைய புக்கு இது வந்திருக்காமே, நீ வாங்கிட்டியா? ஃப்ரீடம் அட் மிட் நைட் வந்திருக்கேன், வாங்கிட்டியான்லாம் கேட்பாங்க. எங்கள் அம்மா கூட சொல்லுவான், அவன் ஏற்கனவே புத்தக பைத்தியம் பிடிச்சி அலையிறான், இவங்ககிட்ட போய் அதை வாங்கினியா இதை வாங்கினியான்னு கேட்குறீங்களேன்னு. உனக்கு தெரியாது, பேசாமல் இருந்துட்டு அதை நான் வாங்கி கொடுத்தேன்னா. என் தந்தையார் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, அவரிடத்துல நான் கற்றுக்கொள்ள இன்று வரைக்கும் முயற்சிக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு புத்தகத்தை எடுத்தால் அதை படித்து முடித்து விட்டு தான் அடுத்த புத்தகத்தை படிப்பார். இப்போ எனக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி அமரந்தா வந்து ஒரு புத்தகம் கொடுத்தாங்கன்னா அதை படிக்க ஆரம்பிச்சிடுவேன். நடுவில் நடராஜன் ஒரு புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணால் அதை ராத்திரியிலேருந்து படிக்கணும்னு பார்ப்பேன். உடனே அதை வாங்கிடணும்னு நினைப்பேன் உள்ளுக்கு. அந்த மாதிரி என்ன என் தந்தையாருக்கு கிடையாது. அடுத்தது நான் படிக்கிற போது இந்த புத்தகத்தை படிச்சிட்டியான்னு கேட்பார். படிச்சிட்டேன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் அதில் நுணுக்கமான ஒரு பகுதி எங்கேயாவது இருக்கும். அதை சொல்லி அதை கேட்பார் கேள்வியாக. நான் அது பதில் சொல்லலைன்னா, நீ சரியாக படிக்கலை, முழுசாக படிம்பார். அவர் கொடுத்த ஊக்கம். ஜே கிருஷ்ணமூர்த்தி, ரஜினீஷ் போன்றவர்களிடத்தில் நேரடி அறிமுகம்லாம் ஏற்படுவதற்கு என் தம்பி அண்ணன் சீனிவாசன் உதவியாக இருந்தார். அப்புறம் எனக்கு வாழ்க்கை துணைவியாக அமைந்த டோரதி அவர்கள் ஒரு கவிஞர், கட்டுரையாளர், மொழிபெயர்ப்பாளர். இன்னும் போதிய சூழல் இருந்திருந்தால் நிறையா மொழிபெயர்த்திருப்பாங்க, நிறையா எழுதியிருப்பாங்க. கணையாளிலெல்லாம் கவிதை வந்தது. ஆனால் குடும்ப சூழலில் அதை தொடர முடியாமல் இப்போ மொழிபெயர்ப்பு பணியில் மட்டும் இருக்கிறார்கள். என் பிள்ளைகள், மூத்த பெண்ணு நிவேதிதா பாரதி, அவள் எம்ஆர்சி ஓஜி, இங்கே எம்பிபிஎஸ்ஸு டிஜிஓ முடிச்சுட்டாங்க. லண்டனில் எம்ஆர்சி ஓஜி முடிச்சுட்டு இப்போ சென்னையில் தான் இருக்காங்க 2008 அவள் பள்ளி நாட்கள்லேயே படிக்கிற போதே கல்லூரியிலேயே தமிழ் பேச்சு போட்டி, ஆங்கில ஒப்புவித்தல் போட்டி, மற்ற இதிலெல்லாம் ஆரேஷன்லாம் கடந்துக்கிட்டு நிறைய பரிசெல்லாம் வாங்குவாள். எல்லோரும் கூட அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிற ஆம்பளை பிள்ளையாக பிறக்க வேண்டிய பொம்பளை பிள்ளையாக பிறந்துருச்சுலாம் சொல்லுவாங்க. நிறைய பரிசுகள் வாங்குவாள். கல்லூரியில் பரிசு வாங்குகிற பொழுது அந்த பரிசை வழங்க வந்த அந்த ரீஜனல் டைரக்டரு, ஏமா சும்மா இறங்கி போயிட்டுருக்கேன், இருந்து எல்லாத்தையும் ஒன்றா வாங்கிட்டு போகும்பார். அந்த அளவுக்கு திறமை படைத்தவ. அவளுக்கு படிப்பதில் ஆர்வம் உண்டு. இந்த நூலகம் 1992 எனக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம், ஓல்டு புக்ஸ் அலர்ஜி, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காலையில் 9 மணி வரைக்கும் அப்படியே டிஸ்டில்டு வாட்டராட்ட 2 மூக்குலையும் கொட்டும். அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். வெயில் வந்து குளித்த பிறகு தான் அடங்கும். அந்த நேரத்தில் இதை கொடுத்துடலாமான்னு நினச்சேன். அப்போ இல்லைப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேகரிச்சுட்டு அதை காப்பாற்றிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இரவில் நான் ஏதாவது பழைய புத்தகங்கள் வாங்கிட்டு வந்தால் ஒரு 20-30 காரைக்குடியிலேருந்தோ திருச்சியிலேருந்தோ மதுரையிலேருந்தோ வாங்கிட்டு வந்தால் அதை ஒழுங்குபடுத்தி உடனேயே கார்ட்போர்டு அட்டை போட்டு அதுக்கு ஃபெவிகால் ஒட்டி, ஏன்னா அந்த வஜ்ரம் அந்த பசையெல்லாம் போட்டு ஒட்டினீங்கன்னா மைதா மாவெல்லாம் பூச்சி வந்துடும். ஆனால் ஃபெவிகாலை போட்டி ஓட்டுறதுக்கெல்லாம் என் கூடவே இருப்பாள். ராத்திரி 2 மணிக்கு கூட அந்த புத்தகங்கள்லாம் எங்கேயும் கொடுத்துடாமல் பாதுகாக்கணும்னு நினைப்பாள். அவள் கொடுத்த உற்சாகம். இப்படி நான் உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டு தவித்து கொண்டிருந்த பொழுது மதுரையில் இருந்த அனந்த நாராயணன், எம்எஸ் வேதாத்திரி மகரிஷியினுடைய மருத்துவ ஆலோசகர். அவர் தான் எளிய உடற்பயிற்சியை தமிழ் படுத்தி ஆங்கிலத்திலையும் வெளியிட்டவர். சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. அவர் மதுரையில் ஒரு ஹோமியோபதி கிளினிக் வச்சுருந்தார். அவரிடத்துல இந்த ஹிந்து கட்டிங்ஸ்லாம் காமிச்ச பிறகு, கவலையே படாத, ஒரே ஒரு விஷயம், நீ காப்பி டீயை மாத்திரம் சாப்பிடாது. அப்படியே சாப்பிட்ணுன்னா நான் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டு 5 மணி நேரம் கழித்து சாப்பிடு, இல்லைனா 5 மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிட்டுட்டு சாப்பிடு. நீ புத்தகத்திலே படுக்கும்படியாக நான் உனக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறேன், சாப்பிடுன்னு 6 வருஷம் மருந்து கொடுத்தான். ஓரளவுக்கு இன்றைக்கி மறுவாழ்வு பெற்று மறுஜென்மம் பெற்று உங்களிடம் பேசி கொண்டு இருக்கிறேன். அந்த அனந்த நாராயணன், என்னுடைய பெண்கள், என் துணைவியார், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய சம்பந்தி மாப்பிள்ளை 2 பேருக்கும் என்னை விட புத்தகத்தில் ஆர்வம். இங்கே வருகிற பொழுதெல்லாம் 5000 10,000க்கு இந்த ஷிப்பில் புத்தகம் போட்டு என் மாப்பிள்ளை எடுத்துகிட்டு போவார்.
இன்னொரு மாப்பிள்ளை நேவியிலே இருக்கார், அவரும் நிறைய புஸ்தகங்கள் வாங்குவார், படிப்பார். அவங்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிறகு இந்த நூலகத்தை அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள்லாம் பார்த்துக்குவோம். நான் மெட்ராஸில் இருந்தாலும் மாதம் ஒரு முறை போய் பார்த்துக்க முடியும். அங்கே டாக்டர் ராம்தாஸ் இருக்கார், ஜெயராம் இருக்கார், சந்திரா ரவீந்திரன் இருக்கார், ராமகண்ணன் இருக்காங்க, லேனா சொக்கலிங்க இருக்கார், ஆரோக்கியசாமி இருக்காங்க, பேராசிரியர் சேதுராமன் இருக்கார், நந்திகேஸ்வரன் இருக்கார், நாகேஸ்வரன் இருக்கார், விஸ்வநாதன் இருக்கார். அவங்களெல்லாம் நல்ல அறிமுகம் உண்டு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு வாய்த்த நண்பர்கள், இந்த எதிரில் அமர்ந்த அவள் இருக்கட்டும், அவருடைய துணைவர் நடராஜன் ஆகட்டும், எங்கே இருந்தாலும் ஓரளவுக்கு மனதால் ஒன்றுபட்டு இதை பற்றியெல்லாம் பேசுகிற வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்கிறோம். எனக்கு வாய்த்த நண்பர்கள் மணிக்குடி எழுத்தாளர்லேருந்து இன்றைக்கி இருக்கிற பாரதி கிருஷ்ணகுமார் வரைக்கும் எல்லாரும் இதுக்கு எனக்கு ஊக்கம் கொடுத்து நல்லா உற்சாகமாக பணியாற்றுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்கிறோம் என்று ஆறுதலும் தேர்தலும் சொல்லி வருவது தான் எனக்கு இதில் பெரிய உற்சாகம். இன்று வரைக்கும் தொடர்வதற்கு நண்பர்கள், மற்ற தோழர்கள் எல்லாரையும் நான் நன்றியோடு கிடையாது. குடும்பத்தில் எனக்கு வாய்த்த எல்லாருமே இதற்கு எதிரானவர்கள் யாருமே கிடையாது. பெரும்பாலான குடும்பங்களில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் வாங்கின புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப நாள் கழித்து பிகே கொடுத்தாருன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா வாங்கின உடனே வீட்டுக்கு போனால் இவ்வளோ ரூபா கொடுத்து புத்தகம் வாங்கணுமா, நீ படித்ததெல்லாம் போதாதான்லாம் சண்டை போடுறாங்கலாம் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி நிலைமை எனக்கு ஒன்றும் கிடையாது. எல்லோரும் எனக்கு உதவுறாங்க. அண்மையில் கூட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்த நாளைக்கு மாலைக்கு பதிலாக துண்டுக்கு பதிலாக புத்தகம் கொடுக்க சொன்னார். அதில் 15,000 புத்தகம் மார்ச் 1 கிடச்சிது. அதில் ஒரு பகுதியை பொது நூலகங்களுக்கு கொடுப்பதாக சொல்லி இந்த மார்ச் 29 ஞானாலயாவிலிருந்து அந்த பணியை தொடங்கினார். ஒரு 500 புத்தகத்தை 29 புதன் மாலை 4:50 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டு ஒரு 40 நிமிஷம் நூலகத்தை சுற்றி பார்த்து விட்டு எல்லா விதத்திலும் நான் உங்களுக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருப்பேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இப்படி எல்லா தரப்பினரும் எனக்கு நூல்களை கொடுத்து உதவி கொண்டு இருக்கிறார்கள். வைகோவினுடைய பிஏ அருணகிரி அவர் வெளியிடுற நூல்களை எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி வைப்பார். அலையன் சீனிவாசன் இன்றைக்கும் எல்லா புத்தகத்தையும் அனுப்புகிறாரு. புவனேஸ்வரி பதிப்பகத்தின் உரிமையாளர் பாரதி காவலர் சீனி விஸ்வநாதன் எல்லா புத்தகத்தையும் அனுப்புகிறாரு. சந்தியா நடராஜன் அவர் வெளியீடுகள் பூராவும் எனக்கு அனுப்புவார். என்கிட்டையும் கேட்டு பல நூல்களை வெளியிடுவார். முல்லை முத்தையாவினுடைய மகன் முல்லை பழனி அவர் நூல்களை எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. அமர்ந்தா அவர்கள் நூல்கள்லாம் அனுப்புகிறாங்க. மணியரசன் அவருடைய பத்திரிகை வெளியீடெல்லாம் அப்பப்போ கொடுப்பாரு. எல்லா தரப்பினரும் எனக்கு அவர்களுடைய வெளியீடுகளெல்லாம் அனுப்புகிறாங்க. ஒரு சிலர் அதை அனுப்பலைன்னா அதுக்கு காரணம் மறதி, வேறு பலு தான் காரணம். மற்றபடி எப்படி தான் நினைப்படுத்தினா உடனே எல்லோரும் அனுப்பிச்சிடுறாங்க. ஏறத்தாழ 23 சிற்றிதழ்கள் எனக்கு நூலகத்திற்கு அன்பளிப்பாக வந்து கொண்டு இருக்கின்றன. பல பதிப்பகத்தார்கள் அவர்கள் வெளியிட அனுப்பி வைக்கிறார்கள். சுயமாக ஒரு சிலர் புத்தகம் வெளியிடுறாங்களா, அவங்கெல்லாம் எனக்கு நிறைய அனுப்புகிறாங்க. அதனால் புத்தகம் இன்றைக்கி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதில் எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி.